ஓகே, இந்த வீடியோல என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம்னா ஷார்ட்டட் பெர்முடேஷன் ரேங்க் வித் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராப்ளமை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம போன வீடியோல இதே கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்கோம், பட் தட் இஸ் நாட் ரிப்பீட்டட் வெர்ஷன், ரைட்? ஸோ நம்ம டைரக்டா கொஸ்டின்குள்ள போயிடலாம், கொஸ்டினை ரீட் பண்ணலாம். ஓகே, ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, given a string A. ஓகே, string A கொடுத்துட்டாங்க. Find the rank of the string among its permutations shorted lexicographically. இது வந்து ஆல்ரெடி போன கொஸ்டின்ல கொடுத்த மாதிரியே தான், சேம். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்ம எப்படி வந்து ஒரு கிவன் ஸ்ட்ரிங்கை அதை பெர்முடேஷன் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும்போது அதோட ரேங்கை நம்ம கால்குலேட் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின். பட் போன கொஸ்டின்ல என்ன அப்படின்னா, எல்லா கேரக்டரும் தட் இஸ் அ டிஸ்டிங் கேரக்டர், ரிப்பீட்டட் கேரக்டர்ஸே கிடையாது. பட் இப்போ என்ன அப்படின்னா, நோட் தட் த கேரக்டர்ஸ் மைட் பி ரிப்பீட்டட். அப்ப ரிப்பீட்டடாகவும் இருக்கலாம், ரிப்பீட் இல்லாமையும் இருக்கலாம், கரெக்டா? அப்ப ரிப்பீட்டா இருந்தாலும் நான் என்ன பண்றது, ரிப்பீட் இல்லைனாலும் என்ன பண்றது அப்படிங்கறது இந்த கொஸ்டின். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண கொஸ்டின் கம்ப்ளீட்லி வித் டிஸ்டிங் கேரக்டர்ஸ்க்கு என்ன சால்வ் பண்ணுமோ அதை சால்வ் பண்ணிடலாம். பட் தட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி டிஸ்டிங் கேரக்டர்ஸ். பட் இங்க வந்து என்னுடைய ஸ்ட்ரிங்ல எப்படி இருக்கும், ரிப்பீட்டட் கேரக்டர்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்ப டைரக்டா நானே ஒரு சில எக்ஸாம்பிள் எடுத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள் EBCCAA அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணதோட அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் CDBA இப்படி இருந்தது அப்படின்னு வைங்களேன். முதல்ல என்ன பண்ணுவோம், சியை விட லெஸ் தென்னா இருக்கிற கேரக்டர் எவ்வளவு இருக்கு, ஏன்னா இந்த பொசிஷனை நான் சூஸ் பண்ணோம் இல்லையா, எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா A இருக்கு, B இருக்கு, ஓகே 2 இருக்கு. இன்டூ இதுக்கப்புறம் இங்க நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு நம்பர் ஆஃப் வேஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஃபேக்டோரியல். அப்ப என்ன பண்ணுவோம், 2 into 3 ஃபேக்டோரியல் இந்த பொசிஷனுக்கு வர ஆன்சர். அடுத்தது நம்ம சியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்தது டியை விட லெஸ் தென்னா இருக்கிறது என்னது, A and B. அதே மாதிரி 2 into 2 ஃபேக்டோரியல். ஸோ அப்போ லெஸ் தென்னா இருக்கிற கேரக்டரை கவுண்ட் பண்ணுவோம். தென் அந்த பொசிஷனுக்கு அப்புறம் பொசிஷன்ல இருந்து டில் n-1 வரைக்கும் இருக்கிற அந்த பொசிஷன்ஸை அரேஞ்ச் பண்ணுவோம். அப்ப அரேஞ்ச் பண்ணா நம்பர் ஆஃப் வேஸ் என்ன அப்படிங்கறத மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அப்படிதான் நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல நம்ம சால்வ் பண்ணோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கம்ப்ளீட்லி இட்ஸ் அ டிஸ்டிங்க் வெர்ஷன். ஸோ அதுல நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இங்க எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவ் லெட்ஸ் டேக் தி ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ்ல. EBCCAA கரெக்டா? ஸோ EBCCAA அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். EBCCAA அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தாச்சு. இப்போ இந்த EBCCAA அப்படிங்கிற இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே நிமிஷம் இருங்க, ஜஸ்ட் 1 minute. ஓகே, ஃபைன். EBCCAA. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ பொசிஷன் பார்த்தோம்னா இதோட லென்த் எவ்வளவு, என்னோட லென்த், இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 3 and 6, n = 6, கரெக்டா? சரி, இப்போ நான் என்ன பண்ணணும், முதல்ல இந்த பொசிஷனுக்கு நான் ஒரு பர்டிகுலர் கேரக்டரை செட் பண்ணணும். ஏன்னா அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கணும், கம்பல்சரி ஈயை விட லெஸ் தென்னா இருக்கணும், கரெக்டா? அப்ப என்ன கேரக்டர் சூஸ் பண்ணா அதுல இருந்து வர்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும், எல்லா பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இந்த EBCCAA விட கம்மியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எதால? ஸோ நம்ம என்னென்ன சூஸ் பண்ணலாம், எய்தர் we can choose A or we can choose B or we can choose C. இந்த மூணுலயுமே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி சூஸ் பண்ணலாமா? சரி, ஓகே. இப்போ நான் ஏல சூஸ் பண்றேன் அப்படின்னா பேலன்ஸ் பொசிஷனுக்கு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன, இப்போ நான் ஏல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இங்க ஏவை சூஸ் பண்றேன் அப்படின்னா, இப்போ பேலன்ஸ் இங்க நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கும், I have 5 characters. அந்த அவுட் ஆஃப் 5 கேரக்டர்ஸ்ல டூப்ளிகேட்டும் இருக்கு, கரெக்டா? யூனிக் கிடையாது. 5 டிஸ்டிங் கேரக்டர்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேட்கல, அது உங்களுக்கு தெரியும், 5 ஃபேக்டோரியல்னு சொல்லிடுவீங்க. அப்போ அந்த அவுட் ஆஃப் 5 கேரக்டர்ஸ்ல 5 டிஸ்டிங், தட் இஸ் 5 கேரக்டர்ஸோட நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பட் அந்த 5 கேரக்டர்ஸும் யூனிக் கிடையாது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்க நம்மளுடைய பேசிக் கிளாஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்ட அந்த பேசிக் கிளாஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க, கரெக்டா? இப்போ ABC அப்படின்னு இருக்கு. சரி, ஓகே. இப்போ நான் ஏவை சூஸ் பண்றேன். முதல்ல இங்க நம்ம எழுதிக்கலாம். ஸோ இனிஷியலா என்கிட்ட E எவ்வளோ இருக்கு, 1 இருக்கு. B எவ்வளோ இருக்கு, 1 இருக்கு. C எவ்வளோ டைம் இருக்கு, 2 டைம் இருக்கு. A எவ்வளோ டைம் இருக்கு, 2 டைம் இருக்கு. இது வந்து நான் இனிஷியலா கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறது, ஓகேங்களா? ஸோ இது நம்ம இது இவ்வளோ டைம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஏவை இங்க சூஸ் பண்றேன் அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் A அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏல ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா என்னது,
ஒரு ஏவை நான் இங்க யூஸ் பண்ணிட்டேன். அப்ப என்ன பண்ணிடலாம், ஏல ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுனால ஒரு ஏவோட ஃப்ரீக்வன்சியை 1 கம்மி பண்ணிக்கலாம். சரி, அப்ப ஏல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஓகே, எவ்வளவு ஃபேக்டோரியல்ஸ் இருக்கும், ஏல ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா பேலன்ஸ் இங்க நம்பர் ஆஃப் வேஸ் எவ்வளவு அரேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும், 5 ஃபேக்டோரியல், 1 2 3 4 5 5 பிளேசஸ் இருக்கு. ஸோ 5 ஃபேக்டோரியல். ஓகே, டிவைடட் பை இந்த 5ம் டிஸ்டிங்க்ட்னா வெறும் 5 ஃபேக்டோரியல் மட்டும் ஆன்சரா இருக்கும். ஆனா நம்பர் ஆஃப் வேஸ் ஃபார் அரேஞ்சிங் 5 கேரக்டர்ஸ் அப்படின்னா என்னது, அதுல டூப்ளிகேஷனும் இருக்கு. அப்படின்னா எதெல்லாம் டூப்ளிகேஷனா இருக்கு, இ வந்து எதெல்லாம் டூப்ளிகேஷனா இருக்கு, இ 1 டைம் தான் இருக்கு. ஸோ இப்போ டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் போடுறது ஒண்ணுதான், போடாத ஒண்ணுதான். பி 1 டைம் தான் இருக்கு, பட் ஆனா சி எவ்வளவு டைம் இருக்கு, 2 டைம் இருக்கு. அப்போ 2 ஃபேக்டோரியல். இதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய பேசிக் கிளாஸ்லயே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இப்போ வெறும் 3 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கு, இல்ல 4 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கு, இதோட நம்பர் ஆஃப் 4 டிஸ்டிங் கேரக்டர்ஸோட நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா 4 ஃபேக்டோரியல். ஏன்னா இந்த பிளேஸ்ல நம்ம 4 சூஸ் பண்ணலாம், 4 ஆப்ஷன். இந்த பிளேஸ்ல 3 ஆப்ஷன், இந்த பிளேஸ்ல 2 ஆப்ஷன், இந்த பிளேஸ்ல 1 ஆப்ஷன். அப்போ 4 ஃபேக்டோரியல்னு சொல்லலாம். பட் இதுல ஏதாவது ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா டிவைடட் பை, இப்போ ஏ ரிப்பீட்டடா இருக்குன்னா எவ்வளோ டைம் ரிப்பீட்டடா இருக்கு, 3 டைம்னா 3 டைம். ஸோ அந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ் எவ்வளோ டைம் அப்படிங்கிறத நம்ம இங்க போடணும். கரெக்டா, அதே தான் நான் இங்கேயே பண்ணியிருக்கேன். இப்போ ஏல ஸ்டார்ட் ஆகும்போது 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். ஏன்னா மற்ற எல்லாமே ஒரே டைம் தான் இருக்கு. இப்போ ஏவை விட்டுருங்க, ஏ இல்ல, ஏல ஸ்டார்ட் ஆகல. ஒருவேளை இது எதில் ஸ்டார்ட் ஆகலாம், ஏல ஸ்டார்ட் ஆகலாம், ஆர் பில ஸ்டார்ட் ஆகலாம். ஆர் அப்படிங்கும்போது என்ன வரும், அடிஷன். அப்ப பில ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்னது, இப்ப ஏல ஸ்டார்ட் ஆகல அப்படிங்கும்போது ஏவோட வேல்யூ அப்படியே தானே இருக்கும், ஏவோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும் 2. பில ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நான் பியை யூஸ் பண்ணிட்டேன். அப்போ டோட்டலா என்னது 5 ஃபேக்டோரியல்ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப், இங்க 5 வேஸ் அரேஞ்ச் பண்ணணும்னா 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை எதெல்லாம் டூப்ளிகேட்டா இருக்கு, எதெல்லாம் வந்து மோர் தென் 1 டைம் இருக்கு, இ 1 டைம் தான் இருக்கு. பி இப்போ நான் யூஸ் பண்ணிட்டேன், டெம்பரவரிலி ஒன்று யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பியோடது 0. சி எவ்வளோ டைம் இருக்கு, 2 டைம் இருக்கு. ஸோ 2 ஃபேக்டோரியல். ஓகே, ஏ எவ்வளோ டைம் இருக்கு, 2 டைம் இருக்கு. ஸோ இன்டூ 2 ஃபேக்டோரியல். கரெக்டா, 5 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் அண்ட் 2 ஃபேக்டோரியல். ஓகே, நான் சில ஸ்டார்ட் பண்றேங்க, பில ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சது. இப்போ சில ஆர் சில ஸ்டார்ட் ஆகலாம். கரெக்டா, அப்ப சில ஸ்டார்ட் பண்ணனா என்னது 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை, இப்போ சில ஸ்டார்ட் ஆகுதுங்கும் போது என்னது பி அப்படியே 1 தான் இருக்கும். இப்ப சி நம்ம வந்து 1 யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா சில இங்க ஒரு சியை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இந்த 5 பொசிஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இங்க ஒரு சி நம்ம யூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா பேலன்ஸ் இந்த பொசிஷனுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா. அப்போ 5ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ், இங்க 5 பிளேசஸ் இருக்கு. ஸோ 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை எவ்வளோ இது டூப்ளிகேஷன் இருக்கோ அதை டிவைட் பண்ணணும். அப்போ ஒரு சியை நான் இங்க யூஸ் பண்ணிட்டேன். அப்போ பேலன்ஸ் என்னது பண்ணிக்கலாம், ஒரு சி இங்க யூஸ் பண்ணது போக இ 1 டைம் தான் இருக்கு. 1 ஃபேக்டோரியல் மல்டிப்ளை பண்றதும் பண்ணாது ஒன்று தான். 1 1 1 ஏ மட்டும்தான் 2 டைம் இருக்கு. ஸோ 2 ஃபேக்டோரியல். இப்போ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. கரெக்டா, ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. இது என்னது ஸ்டார்ட்ஸ் வித் பி. இது என்னது ஸ்டார்ட்ஸ் வித் சி. அப்ப இப்படி ஸ்டார்ட் பண்ணா இது என்னுடைய ஆன்சரா இருக்கும், பிளஸ் இது என்னுடைய ஆன்சரா இருக்கும், பிளஸ் இது என்னுடைய ஆன்சரா இருக்கும். சரி, ஓகே. இப்போ இங்க நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஏபிசில ஸ்டார்ட் ஆகலாம், இதை விட்டா வேற எதுல தான் ஸ்டார்ட் ஆகும், இல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப நான் இந்த பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டா, அடுத்த ஐட்ரேஷன்ல என்னது, நான் ஈங்கிற இந்த பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கு, பி சி சி ஏ ஏ அப்படின்னு இருக்கு. அப்ப ஈய நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த ஈயோட கவுண்டை நம்ம கம்மி பண்ணலாம், இல்ல என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப ஈயோட கவுண்டர் இங்க இருந்து நான் மூவ் பண்றேன்னா இப்ப இந்த ஈயோட கவுண்டை நான் ரிமூவ் பண்ணனா என்னது 0 ஆயிரும். அப்ப 0னா என்னது, 0னா ஜஸ்ட் ரிமூவ் ஆயிடுச்சுன்னு நீங்க வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு இந்த ஈங்கிறதே இல்ல, அடுத்த ஐட்ரேஷன்ல எனக்கு என்னது ஈங்கிறதே கிடையாது இங்க. இப்ப எனக்கு இங்க ஈங்கிறதே கிடையாது, ஏன்னா ஈய வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, ஈய ரிமூவ் பண்ணியாச்சு. ஈய ரிமூவ் பண்ணது போக பேலன்ஸ் இதெல்லாம் எவ்வளோ டைம் இருக்கு, பி 1 டைம் இருக்கு, சி 1 டைம், சி 2 டைம் இருக்கு, ஏ 2 டைம் இருக்கு. இப்ப நான் இங்க டிசைட் பண்ணணும். கரெக்டா, இது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. அப்ப இந்த இடத்துல நான் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதை விட லெஸ் தென் கேரக்டர் என்ன இருக்கு, ஏ இருக்கு. கரெக்டா, அப்ப நான் என்னால என்ன மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும், ஏ மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். கரெக்டா, அப்ப நான் ஏவை சூஸ் பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு ஏ மைனஸ் ஆயிரும். கரெக்டா, இங்க நான் ஏவை சூஸ் பண்றேன் அப்படின்னா இங்க என்ன பண்ண முடியும், டோட்டலா இப்ப டோட்டல் இங்க எவ்வளவு பாசிபிள் வேஸ் இருக்கு, 1 2 3 4 5.
அப்போ அதுல இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இங்க நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 4 ஃபேக்டோரியல். ஓகே, 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆல்ரெடி நான் என்ன சூஸ் பண்ணிட்டேன், ஒரு ஏவை சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதோட கவுண்ட் 1 தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னன்னா 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை ஏதாவது ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 1 இருக்கா, டூப்ளிகேஷன் இருக்கானா, ஆமா இருக்கு. சி 2 டைம் இருக்கு, பி 1 டைம் இருக்கு, ஏ 1 டைம் இருக்கு. நீங்க போடலாம் இங்கேயும் 2 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல்னு. பட் 1 ஃபேக்டோரியல்ல போடுறதுல எந்த யூஸும் இல்லை. அப்போ 4 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல்னு சொல்லலாமா? 4 divided by 2 factorial. எதுக்காக இந்த 4 divided by 2 factorial சொல்றோம்? If it starts with A, கரெக்டா? starts with, கலர் மாத்திக்கலாம், starts with A, starts with A. ஏல மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதோட ஆன்சரை இங்க போட்டாச்சு. இப்போ என்னது, ரெண்டு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. E ஃபிக்ஸ்டு, பியும் ஃபிக்ஸ்டு. ஏன்னா பிக்கு முன்னாடி ஏ மட்டும்தான் வரும். அந்த ஏக்கானதே நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். ஓகே, நெக்ஸ்ட் இதை விட்டா வேற எதுல இதை விட ஏதாவது லெஸ் தென் கேரக்டர் வருமானா வராது. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபிக்ஸ்டு, பியும் ஃபிக்ஸ்டு. ஸோ இ பி சி சி ஏ ஏ. அப்ப இந்த இடத்துல எந்தெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, பி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப பி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா பியோட ஃப்ரீக்வன்சியை ஒன்னு கம்மி பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒன்று தானே இருக்கு. பியோட ஃப்ரீக்வன்சி ஒன்று கம்மி பண்ணுங்க. கம்மி பண்ணா என்னது, 0. அப்ப 0 இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட அது ரிமூவ் ஆன மாதிரி தான். 0 அப்படிங்கிறது அந்த இடத்துல அதோட ஃப்ரீக்வன்சி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், பிஏ ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ரிமூவ் பண்ணது போக இப்ப இங்க என்ன இருக்கு, சி 2 டைம் இருக்கு, ஏ 2 டைம் இருக்கு. கரெக்ட். இப்ப நான் எந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதை விட லெஸ் தென் கேரக்டர் என்ன இருக்கு, இதை விட லெஸ் தென் கேரக்டர்னா வெறும் ஏ மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும், இங்க ஏவை நான் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா இந்த பொசிஷனை அரேஞ்ச் பண்ணணும். இது எவ்வளவு, நம்பர் ஆஃப் வேஸ் எவ்வளவு, 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஏதாவது. இப்ப நான் சி யூஸ் பண்றேன்னா ஒரு சி யூஸ் பண்ணிட்டேன். அப்ப பேலன்ஸ் ஒரு சி இருக்கு. அப்ப நான் ஒரு சி தான் இருக்கு அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம், ஒரு சி தான் இருக்கு. இப்ப இங்க என்னது, ஏ வந்து எவ்வளவு டைம் இருக்கு, 2 டைம் இருக்கு ஈவன் தோ. அப்ப டிவைடட் பை ஏ 2 டைம் இருக்கிறதுனால 2 ஃபேக்டோரியல். கரெக்டா? இந்த இதுக்கு இப்ப நெக்ஸ்ட் இதுவே மூவ் பண்றோம் அப்படின்னா என்னது, சியோட ஃப்ரீக்வன்சி இங்க இருந்து இப்ப இந்த சியும் ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. இபி சிங்கிறது எல்லாம் ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? அப்ப இபி சி 3 ஃபிக்ஸ்டு, இன்னொரு ஒரு சி இருக்கு, ஏ ஏ. ஸ்டார்ட் பண்றோமா? இப்ப இங்க எதெல்லாம் ஃபிக்ஸ்டு, இ ஃபிக்ஸ்டு, பி ஃபிக்ஸ்டு, சி ஃபிக்ஸ்டு. இப்ப இந்த சி ஃபிக்ஸ்டுங்கிறது எப்படி சொல்றோம், மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ஃப்ரீக்வன்சி ஒன்று கம்மி பண்றோம். கம்மி பண்ணா என்ன வரும் நமக்கு ஆன்சர், இப்போ சி 1 டைம். ஏன்னா ஆல்ரெடி சி 2 டைம்ல இருந்ததுல இப்ப என்னவா வரும், சி 1 டைம் வரும், ஏ 2 டைம் இருக்கும். ஓகே, அப்ப இந்த இடத்த நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன கேரக்டர் யூஸ் பண்ணலாம், ஏ மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப ஏ யூஸ் பண்றேன்னா என்னது, ஏவை நான் 1 டைம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல ஏ மட்டும் தான் வரும். அப்போ இங்க நான் யூஸ் பண்றேன்னா பேலன்ஸ் எவ்வளவு ஃபேக்டோரியல்ஸ் எனக்கு தேவைப்படும், இந்த 2 பொசிஷன் அரேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆல்ரெடி ஒரு ஏவை யூஸ் பண்ணிட்டேன். அப்போ ஒரு ஏவை யூஸ் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் இங்க என்ன பண்றது, ஒரு ஏவை யூஸ் பண்ணிட்டேன்னா மீதி என்ன இருக்கும், 1 ஃபேக்டோரியல் தான் இருக்கும். கரெக்டா? ஒன்னே ஒன்று தான் இருக்கும். அப்ப அந்த ஒன்னை போடுறது ஒண்ணுதான், போடாது ஒண்ணுதான். அப்ப 2 ஃபேக்டோரியல் மட்டும்தான் ஆன்சர். அப்ப எனக்கு இந்த இடமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இபிசிசிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ஓகே, இபிசிசி. இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் என்ன பண்ணணும், 1 மைனஸ் பண்ணணும். ஃப்ரீக்வன்சியை மைனஸ் பண்ணோம்னா இப்ப சி வந்து 1ல இருந்து என்ன ஆயிரும், 0ன்னு வந்துடும். அப்ப 0னா அந்த கேரக்டர் அங்க இல்லைங்கிற மாதிரி தான் அர்த்தம். கரெக்டா? 0னா அந்த கேரக்டரே அங்க இல்ல, அதுக்குள்ள அதோட ஃப்ரீக்வன்சியே இல்ல. இப்ப நம்ம கிட்ட எதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், இபிசிசி இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சோஃபார் இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னா ஏ 2 டைம், இது மட்டும்தான் இருக்கு. ஓகே, இப்ப நான் இந்த கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது கேரக்டர் இருக்கா, லெஸ் தென் கேரக்டர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவும் இல்லை. இருந்தா மட்டும்தானே நம்ம அதை எடுக்கவே முடியும். அப்ப அந்த கேரக்டரே இல்லை அப்படின்னா இங்க ஏ ஃபிக்ஸ்டு. ஓகே, ஏ ஃபிக்ஸ்டு. திரும்ப போகும்போது என்னது, ஏவோட ஃப்ரீக்வன்சி ஒன்று கம்மி பண்ணிடு. ஓகே, ஏவும் ஃபிக்ஸ்டு. இங்க இந்த ஏவை விட லெஸ் தென்ல ஏதாவது இருக்கா, இல்ல. அப்ப வெறும் ஏவை மட்டும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏவை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னது, இதோட ஃப்ரீக்வன்சி. அப்ப எல்லா கேரக்டர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோமா? அப்போ இபிசிசிஏஏக்கு ஆன்சர் என்ன வரும், இபிசிசிஏஏக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது எல்லாம் தான் இபிசிசிஏக்கு ஆன்சரா வரும். இது பிளஸ் 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல், இது வரைக்கும் தென் 2 ஃபேக்டோரியல். இதெல்லாம் தான் நமக்கு ஆன்சரா வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா
EBCCAவை விட லெஸ் தென்னா என்னெல்லாம் இருக்கும், எவ்வளவோ இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது கூட +1 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுடைய கரண்ட் ரேங்க் கிடைச்சிடும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த டூப்ளிகேட் கேரக்டருக்கு மட்டும் ஒரு ஃபார்முலா வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும், அவ்வளவுதான். அதை தவிர வேற எந்த இதுவும் இல்லை. சரி, ஓகே. இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்க பாருங்க 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். இந்த இதுல நான் உங்களுக்கு இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, நமக்கு எப்படியா இருந்தாலும் இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, மாடுலஸ் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணணும், ஆன்சரை மாடுலோ வித் இந்த 10 பவர் 1 2 3 4 5 6 10 பவர் 6 plus 3, ஓகேங்களா, 10 பவர் 6 plus 3 அப்படிங்கிற இந்த நம்பர் கூட நம்ம மாட் பண்ணணும் அப்படிங்கறத கிவன் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, கிவன் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, தட்ஸ் ஃபைன். இப்போ இதை நான் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க 5 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆன்சரா கிடைக்கும். கரெக்டா? 5 ஃபேக்டோரியலோட ஆன்சர் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் அண்ட் 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்கா? இருக்கு. அப்ப 2 ஃபேக்டோரியலோட ஆன்சர் நம்ம என்ன பண்ணலாம், 5 ஃபேக்டோரியல எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது கிடைக்கிற ஆன்சர். 2 ஃபேக்டோரியல ஒய்னு வச்சுக்கோங்க, 3 ஃபேக்டோரியல ஜெட்னு வச்சுக்கோங்க. நான் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ நமக்கு ஃபார்முலால பாத்தீங்கன்னா a இன்டூ பி மாடுலஸ் எம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, a மாடுலஸ் எம்னு வரும், இன்டூ பி மாடுலஸ் எம்னு வரும், தென் ஓவராலா மாடுலஸ் எம்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டி இந்த மாடுலர் அரித்மெட்டிக் கிளாஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். பட் இதுவே a டிவைடட் பை பி மாடுலஸ் எம் அப்படின்னு வெளியே கொடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஓகேவா? அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஓகே ஏ மாடுலஸ் பிஏ பண்ணிடலாம், அதுக்கப்புறம் மாடுலஸ் எடுக்கலாம்னா அப்படி எடுக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி ஏ டிவைடட் பை பி மாடுலஸ் எம்முக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னது இவர் கொஸ்டினை விட்டு ரொம்ப ஓவரா வெளியே போறாருன்னு நினைக்காதீங்க, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்ப ஏ டிவைடட் பை பி மாடுலஸ் எம் எடுக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ல என்னது 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியலுக்கு மாடுலஸ் எடுக்கணும். கரெக்டா? ஏன்னா ஒவ்வொரு ஆன்சரையும் நம்ம மாடுலஸ் கூட இன்க்ளூட் பண்ணும்போது எனக்கு இந்த டிவிஷனுக்கு வந்து என்னால மாடுலோ எடுக்க முடியாது, அப்படி ஒரு ரூலே கிடையாது. கரெக்டா? அப்ப நான் அந்த இடத்துல என்ன பண்ணணும், இப்போ இந்த இடத்துல தான் நீங்க என்ன பண்ணணும், இன்வர்ஸ் மாடுலோ லேர்ன் பண்ணணும். இன்வர்ஸ் மாடுலோ லேர்ன் பண்ணணும். இப்போ இங்க நீங்க ஏ டிவைடட் பை பி ஓவரால் மாடுலோ வேணும் அப்படின்னா, ஓவரால் மாடுலோ நீங்க எடுக்கணும் அப்படின்னா இது எப்படி நீங்க ஓவராலா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. பட் டேட்டா டைப் லாங் அப்படிங்கறதுனால கம்பல்சரி உள்ளே எனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் ஆகணும். பட் டிவிஷனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வர்ஸ் மாடுலோ எடுக்கலாம். அது என்ன இன்வர்ஸ் மாடுலோ அப்படின்னா, ஏ டிவைடட் பை பி என்னவா மாத்திருங்க, ஏ இன்டூ பி இன்வர்ஸா மாத்திருங்க. இப்ப மாடுலஸ் எம் பண்ணீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா, ஏ மாடுலஸ் எம் இன்டூ பி இன்வர்ஸ் மாடுலஸ் எம். கரெக்டா? பி இன்வர்ஸ் மாடுலஸ் எம் உங்களால பண்ண முடியும். ஓகே, ஸோ பவர் வந்துருச்சு. ஜஸ்ட் வெயிட், நான் ஒய்ஃபை மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன், ஒரே செகண்ட். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா இந்த மாதிரி பண்ணுவோமா, ஏ மாடுலஸ் எம் இன்டூ பி இன்வெர்ஸ் மாடுலஸ் எம். சரி, ஓகே. பி இன்வெர்ஸ் மாடுலஸ் எம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ எனி நம்பர் பி இன்வெர்ஸ் ஆர் ஏ இன்வெர்ஸ் மாடுலஸ் எம் நம்ம கண்டுபிடிக்கிற இடத்துல இருக்கும். கரெக்டா? இப்போ நான் எந்த இடத்துல இருக்கேன்னா, இப்போ ஏ இன்வெர்ஸ் மாடுலஸ் எம் கண்டுபிடிக்கணும், ஆர் பி, இது ஜஸ்ட் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் நம்பர் தானே, இது உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு லாஜிக் ஒன்று இருக்கு. இப்போ இன்வெர்ஸ் மாடலோ ஒரு பெரிய லாஜிக் இருக்கு, எப்படி ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு கான்செப்ட், அதை நீங்க லேர்ன் பண்ணலாம். பட் ஏ இன்வெர்ஸ் மாடுலஸ் எம்ல இஃப் யோர் எம் இஸ் பிரைம், இஃப் யோர் எம் இஸ் பிரைம், ஓகேவா, இந்த மாடுலஸ் பண்ற வேல்யூ வந்து பிரைம் அப்படின்னா ஆஸ் பர் ஃபெர்மன்ஸ் லிட்டில் தியரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஃபெர்மன்ஸ் இஃப் எம் இஸ் பிரைம் ஆஸ் பர் ஃபெர்மன்ஸ் லிட்டில் தியரம், ஆஸ் பர் ஃபெர்மன்ஸ் லிட்டில் தியரம் படி இந்த எம் வந்து பிரைமா இருந்ததுன்னா, பிரைம் நம்பரா இருந்ததுன்னா ஏ இன்வெர்ஸ் மாடுலஸ் எம் நீங்க என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏ பவர் மை எம் மைனஸ் 2 மாடுலஸ் எம் பண்ணா போதும். ஓகேவா? ஏ இன்வெர்ஸ் மாடுலஸ் எம் என்னவா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஏ பவர் மாடுலஸ் மைனஸ் 2 மாட் எம் பண்ணீங்கன்னா அதுக்கு ஈக்குவல். ஸோ பேருக்கு தான் அது ஃபெர்மன்ஸ் லிட்டில் தியரம். பட் எப்படி இந்த மாதிரி டிரைவ் பண்றாங்க, இப்போ எனக்கு ஏ இன்வெர்ஸ் மாடுலஸ் எம் வேணும், இங்க எம் வந்து பிரைம் அப்படின்னா நான் என்ன சொல்றேன், ஏ பவர் மாட் மைனஸ் 2, ஓகேங்களா, ஏ பவர் மாட் மைனஸ் 2 அது கூட மாடுலஸ் எம் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? இது ஃபெர்மன்ஸோட லிட்டில் தியரம்.
பேருக்கு தான் லிட்டில் தேரம், பட் நீங்க போய் அந்த பேப்பரை ரிசர்ச் பண்ணீங்கன்னா இட் ஹேஸ் அ லாங் டெரிவேஷன். பட் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். இப்ப இந்த கேஸ்ல நமக்கு இந்த கிவன் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா m is a prime. இந்த 10 power 6 5 10 power 6 plus 3 இருக்கிற இந்த வேல்யூ இஸ் a prime number. அவங்களே சொல்லிட்டாங்க இட்ஸ் a prime number. அப்ப ஃபெர்மன்ஸ் லிட்டில் தியரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்ப டைரக்டா ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ப்ராப்ளமோட அப்ரோச்க்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே, ஃபைன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, முதல்ல என்கிட்ட வேல்யூ இருக்கு. ஓகே, என்னென்ன வேல்யூ இருக்கு? இ டி, அதான் அந்த வேல்யூஸ் என்ன? இடிபிஏஏவா? ஓகே, இபிசிசிஏஏ. ஓகே, இபிசிசிஏஏ. வேல்யூஸ் என்ன இருக்கு அப்படின்னா இ பி சி சி ஏ. முதல்ல இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இ வந்து 2 டைம் இருக்கு, பி வந்து 1 டைம் இருக்கு, சி 2 டைம் இருக்கு, ஏ 2 டைம் இருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்து எழுதுறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ஆஷ் மேப் நான் என்ன யூஸ் பண்றேன்னா ஃப்ரீக்வன்சி அரேல அதை ஸ்டோர் பண்ணிக்க போறேன். இபிசிசி ஏஏ ஃப்ரீக்வன்சி அரேல நான் ஸ்டோர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃப்ரீக்வன்சி அரேல நான் ஸ்டோர் பண்ணிக்க போறேன். எதுக்காக ஃப்ரீக்வன்சி அரே அப்படின்னா, இப்ப எனக்கு இ வேணும் அப்படின்னா டைரக்டா அந்த ஈயோட ஆஸ்கி வேல்யூஸ் என்ன டோட்டலா நம்மளுடைய கேரக்டர்ஸ்க்கு பார்த்தோம்னா ஆஸ்கி வேல்யூஸ் எவ்வளவு இருக்க போகுது? 256 ஆஸ்கி வேல்யூஸ் இருக்க போகுது. நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி ஒரு அரே, frequency array. This is my frequency array. Okay, the frequency array ல எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, this is for A, B, C, D, E. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதானே இருக்கு. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது E, இது D, இது C, இது B. இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கோம். சரி, ஓகே. ஏவோட இண்டெக்ஸ், ஏங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, கரெக்டா நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு ஃப்ரீக்வன்சி அரே, அது ஃபைன். ஸோ இது என்னுடைய ஃப்ரீக்வன்சி அரே. இந்த ஃப்ரீக்வன்சி அரேல இந்த ஏனா ஆக்சுவலா ஏக்குன்னு ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும் இல்லையா, அத்தனாவது இண்டெக்ஸ் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட ஆஸ்கி வேல்யூ 64 இருக்கலாம், 63 இருக்கலாம். டைரக்டா அந்த இண்டெக்ஸ்ல நான் ஏக்கானதை ஸ்டோர் பண்றேன். ஓகேவா? நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக 0 1 2 3 4ன்னு வச்சுக்கலாம் ஆஸ் எவர் அசம்ஷனுக்காக. ஓகேங்களா? நீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா 0 தான், பட் இந்த ஏக்கானது எங்க ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ஆஸ்கி வேல்யூஸ்னு இருக்கும் இல்லையா, ஏனா 64னா 64th இண்டெக்ஸ்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி அரே நீங்க எவ்வளவு சைஸ்க்கு கிரியேட் பண்ணுவீங்கன்னா, எது வரைக்கும் கிரியேட் பண்ணுவீங்க? 256 சைஸ்க்கு கிரியேட் பண்ணுவீங்க. முதல்ல நான் என்ன பண்றேன், ஒரு ஃப்ரீக்வன்சி அரே இன் frequency equal to new int of 256 size. ஒன்னும் பண்ணல, சிம்பிள் தான். இப்போ int n equal to a dot length of இதெல்லாம் இது இல்லாம mod இருக்கா, int mod equal to so this is the value. இந்த mod வேல்யூவை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இது என்னுடைய mod வேல்யூ. இப்போ என்கிட்ட ஃப்ரீக்வன்சி அரேவையும் கிரியேட் பண்ணியாச்சு. 256 சைஸ் இருக்கு, பட் ஒன்லி இந்த பர்டிகுலர் கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூஸ்ல மட்டும்தான் நான் அதை ரெஜிஸ்டர் பண்றேன். முதல்ல என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு கேரக்டர் அக்சஸ் பண்ண போறேன். ஈயா போய் இ எங்க இருக்கோ அதோட கவுண்டை 1 பிளஸ் பண்ணிடலாம். இனிஷியலா எல்லா வேல்யூஸ் என்னவா இருக்கும்? 0 0 0 0 0 தான். இனிஷியலா எல்லாத்தோட வேல்யூவும் 0வா தான் இருக்கும், அது நமக்கு தெரியும். கரெக்டா? இப்ப இ எடுத்திருக்கோம் அப்படின்னா போய் ஈயோட கேரக்டர்ல 0ல இருந்து இப்ப என்னவாயிடுச்சு 1. அடுத்தது பி எடுக்கிறோம் அப்படின்னா பில ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ கூட 1 இன்க்ரிமெண்ட் பண்றோம். சி எடுக்கிறோம்னா ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ கூட 1 இன்க்ரிமெண்ட் பண்றோம். திரும்ப இந்த சி எடுக்கிறோம்னா ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ கூட 1 இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஏ எடுக்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ கூட 1 ஆட் பண்றோம். ஏ எடுக்கிறோம் அப்படின்னா திரும்ப ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ கூட 1 ஆட் பண்றோம். இப்போ டோட்டலா என்னது 2. அப்ப 2 1 2 0 1 அப்படிங்கறது ஆன்சர் ஓவராலா ஃபைனலா கிடைச்சிடுமா? நான் இந்த ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த கேரக்டருக்கு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்? ஏ 2 டைம், பி 1 டைம், சி 2 டைம், டி வந்து என்னது டி ஒரு டைம் கூட இல்ல 0 டைம், இங்கிறது 1 டைம். இப்படி நமக்கு கிடைச்சிரும். இதை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? முதல்ல ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கலாம். ஃபார் hint I equal to 0, I less than n, I plus plus. இப்போ கேரக்டர் ch equal to a dot cat of I. இப்போ இப்படி எடுத்தோம்னா எனக்கு அந்த பர்டிகுலர் கேரக்டர் வேணும். இதுவே இன்ட் டைப்பா இருந்ததுன்னா அந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூஸ் எனக்கு கிடைச்சிடும். அப்ப டைரக்டா அத்தனாவது ஆஸ்கி வேல்யூஸ் ஃப்ரீக்வன்சி அரேல ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேரக்டரை போய் இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். நான் என்ன சொல்லணும், நான் இங்க என்ன பண்ணிருக்கேனோ அதை இங்க ஸ்டெப்ல பண்ணியாச்சு. இப்ப நமக்கு இப்படி ஒண்ணு கிடைச்சிருச்சு. கரெக்டா? இப்போ எதுக்காக ஃப்ரீக்வன்சி அரே அப்படின்னா, இப்ப நீங்க இ அப்படின்னு ஒண்ணு எடுத்திருக்கீங்கன்னு வைங்களேன். இப்போ உங்களுடைய கேரக்டர் இ, நீங்க எடுத்திருக்கிற கேரக்டர் இ அப்படின்னா ஈயை விட லெஸ் தென்னா எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 0ல இருந்து டில் ஈயோட ஆஸ்கி வேல்யூக்கு முன்னாடி வரைக்கும் செக் பண்ணீங்கன்னா போதும். அது எல்லாமே அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஈயை விட லெஸ் தென் கேரக்டர்ஸ்.
அது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணியிருக்கிற கேரக்டர்ஸ். கரெக்டா? அப்படி நம்ம கிடைச்சிருமா? ஃபைன், கிடைச்சிரும். இப்போ இந்த கொஸ்டின்ல இங்க பாத்தீங்கன்னா 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை நம்ம இங்க பார்த்திருப்போம். இங்க பாருங்க 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 5 ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 2 ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்கணும். இப்போ 5 ஃபேக்டோரியலோட ஆன்சர் 120, 2 ஃபேக்டோரியலோட ஆன்சர் 4, 2 ஃபேக்டோரியலோட ஆன்சர் 2. ஓகே, பட் ஆனா நம்ம என்ன பண்றோம்? டைரக்டா 120 டிவைடட் பை 2ன்னு எடுக்கிறது இல்ல, 120 இன்டூ 2 இன்வெர்ஸ்னு எடுக்கிறோம். இன்வெர்ஸ்னு எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்? மாடுலஸ் எம் வந்து நம்ம அப்ளை பண்றோம். அப்போ ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வேணுமா? 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும், 2 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி அதிகபட்சமா ஒரு 4 சைஸ் இருக்கிற ஒரு அரேக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை சூஸ் பண்றோம்னா அதிகபட்சமா எவ்வளவு ஃபேக்டோரியல் தேவைப்படும்? 3 ஃபேக்டோரியல்ங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டிவைடட் பை அதை விட கம்மியான நம்பர்ஸ் தான் யூஸ் பண்றோம். அப்போ நான் ஃபேக்டோரியல் டைரக்டா எடுத்துக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்? ஃபேக்டோரியல் அரே யூஸ் பண்றேன். இப்போ 5 ஃபேக்டோரியல் வேணும்னா என்னது? ஃபேக்டோரியல் அரேல எனக்கு 5 ஃபேக்டோரியல் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எங்க பண்ணலாம்? இங்க பாருங்க 5 ஃபேக்டோரியல் வேணும் அப்படின்னா இது ஒரு அரே. இந்த அரேல டைரக்டா ஃபேக்டோரியல் அரேஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 0ங்கிறது 1 ஸ்டோர் பண்ணும். ஃபேக்டோரியல் ஆஃப் 1 அப்படிங்கிறது 1 இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் 0 என்னது? 1. ஃபேக்டோரியல் ஆஃப் 2ங்கிறது எதை ஸ்டோர் பண்ணும்? 2 இன்டூ 1 2. ஃபேக்டோரியல் ஆஃப் 3ங்கிறது எதை ஸ்டோர் பண்ணும்? 3 இன்டூ 2 6. ஃபேக்டோரியல் ஆஃப் 4 என்ன ஸ்டோர் பண்ணும்? 4 இன்டூ 6 24. அடுத்தது ஃபேக்டோரியல் ஆஃப் 5 என்ன ஸ்டோர் பண்ணும்? 5 இன்டூ 24 120. ஸோ இப்போ யாராவது ஃபேக்டோரியல் ஆஃப் 5 வேணும் அப்படின்னா நான் போய் ஃபங்க்ஷன் எழுத மாட்டேன். ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் எழுத மாட்டேன். இந்த ப்ரிஃபிக்ஸ் அரேல டைரக்டா ஃபேக்டோரியல் 5ங்கிற இண்டெக்ஸ்ல போனோம்னா எனக்கு அதுக்கான ஆன்சர் இருக்கும். ஸோ இதை ஆக்சஸ் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? ஃப்ரீக்வன்சி அரே ஃபேக்டோரியல் அரேவையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே. கன்ஸ்ட்ரைன்ஸ் முதல்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்ட்ல கிரியேட் பண்ணலாமா, லாங்ல கிரியேட் பண்ணலாமான்னு பார்த்துக்கலாம். ஓகே, கன்ஸ்ட்ரைன்ஸே வந்து 10 பவர் 1 2 3 4 5 6 இருக்கு. ஸோ அப்போ 10 பவர் 6 இன்டூ 10 பவர் 6னா 10 பவர் 12 வந்துருது. அப்ப கண்டிப்பா லாங்ல தான் நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றேன்? ஃபேக்டோரியல் அரே கிரியேட் பண்றேன். அப்ப லாங் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு நியூ லாங் ஆஃப் சைஸ் என்னன்னா n சைஸ் கிரியேட் பண்றேன். ஏன்னா அதிகபட்சமாவே எனக்கு n-1ல இருந்து தான் ஃபேக்டோரியல் தேவைப்படும். அதுதான் என்னுடைய அதிகபட்சமானது. அப்ப ஃபேக்டோரியல் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 ஃபார் int I equal to 1 I less than n I plus plus. Okay, factorial of I equal to I into factorial of I minus 1. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்டா? இப்போ நம்ம ஜஸ்ட் ஃபேக்டோரியலை கண்டுபிடிச்சாச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ ஃபேக்டோரியல் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த பார்ட்டை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ 5 ஃபேக்டோரியல் என்னுடைய கொஸ்டின். இப்போ ஓகே, இன்னொரு பேஜ் எடுத்துக்கலாம். இப்போ இங்க இருக்குன்னு வைங்க, 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் அண்ட் 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்குன்னா முதல்ல என்ன பண்ணணும்? நியூமரேட்டர் கண்டுபிடிக்கணும். நியூமரேட்டர் என்னது? நியூமரேட்டர் ஈக்குவல் டு மேல இருக்கிறதா நியூமரேட்டர், தட் இஸ் யுவர் 5 ஃபேக்டோரியல். ஓகே, வாட் இஸ் யுவர் டினாமினேட்டர்? டினாமினேட்டர் அப்படின்னு எடுத்தோம்னா கீழே இருக்கிறதுக்கு நம்ம இன்வெர்ஸ் எடுப்போமா? அப்ப இன்வெர்ஸ் எடுத்தோம்னா 2 ஃபேக்டோரியலுக்கு இன்வெர்ஸ் இன்டூ 2 ஃபேக்டோரியலுக்கு இன்வெர்ஸ் எடுப்போமா? இப்போ இந்த ரெண்டு என்ன பண்ணிக்கலாம்? நியூமரேட்டர் இன்டூ டினாமினேட்டர் பண்ணோம்னா இதை சால்வ் பண்ணதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. கரெக்டா? இதை சால்வ் பண்ணதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம ஈஸியா சொல்லணும்னா இங்க பாருங்க, a டிவைடட் பை b இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்றேன்? இது எப்படி சால்வ் பண்றேன்? a இன்டூ b இன்வெர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். அப்ப இந்த b இன்வெர்ஸ்ங்கிறது என்னது? திஸ் இஸ் மை டினாமினேட்டர் நான் சால்வ் பண்ணது. ஏங்கிறது என்னது? திஸ் இஸ் மை நியூமரேட்டர். இதுவே a டிவைடட் பை b இன்டூ c அப்படின்னு இருந்ததுன்னா என்னது? பியும் இருக்கு சியும் இருக்கு அப்படின்னா நியூமரேட்டர் என்னது? மை நியூமரேட்டர் ஈக்குவல் டு a. டினாமினேட்டர் என்ன இருக்கு? பியும் இருக்கு சியும் இருக்கு. அப்ப டினாமினேட்டர் போது b இன்வெர்ஸ் இன்டூ c இன்வெர்ஸ் ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும். இப்ப நியூமரேட்டரை இன்டூ டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணோம்னா நம்ம எதை சால்வ் பண்ண மாதிரி? இந்த a டிவைடட் பை b இன்டூ c சால்வ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்ப நியூமரேட்டரும் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டரும் கண்டுபிடிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதா? கண்டுபிடிச்சு அதை மல்டிபிள் பண்ணாதான் நம்ம அதை டிவைடட் பை பண்ண முடியும். ஏங்க டைரக்டா டிவைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுவர் நம்பர் இஸ் லார்ஜ், தென் நீங்க மாடுலோ அப்ளை பண்ணும்போது டிவிஷனுக்கு மாடுலோ அப்ளை பண்ண முடியாது. there is no property. அப்ப இன்வெர்ஸ் மாடுலோ தான் கண்டுபிடிச்சாகணும். அப்ப இன்வெர்ஸ் மாடுலோ கண்டுபிடிக்கணும்னா இப்ப எனக்கு a இன்வெர்ஸ் மாடுலஸ் m கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆஸ் பர் த ஃபெர்மன்ஸ் லிட்டில் தியரம் என்னது? இந்த m வந்து பிரைமா இருந்ததுன்னா a பவர் m மைனஸ் 2 மாடுலஸ்
m கண்டுபிடிச்சிங்கன்னா போதுமானது. அப்ப இங்கே நான் என்ன கண்டுபிடிக்கிறது, x பவர் n மாடுலஸ் m கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு கரெக்டா. அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு பவர் ஃபங்க்ஷன் லாங் பவர் என்னென்ன ரிசீவ் பண்றோம்னா x ரிசீவ் பண்றோம், தென் n ரிசீவ் பண்றோம், தென் அந்த மாடுலஸ் ரிசீவ் பண்றோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் பவர் n மாடுலஸ் m கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். நீங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை பிகினர்ல இருந்து சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் எல்லாம் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸே ஆகாது. எக்ஸ் பவர் n மாடுலஸ் m ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம், இஃப் மை n ஈக்குவல் டு 0 டைரக்ட்லி ரிட்டர்ன் 1. ஓகே, தென் லாங் பவர் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிக்கணும், பவர் ஆஃப் எக்ஸ் கமா n by 2. நான் லாகரிதமிக்ல கண்டுபிடிக்கிறேன், எக்ஸ் கமா n by 2 ஆல்சோ வாட் எவர் த மாடுலோ. ஓகே, இஃப் your n is n மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 ஈவனா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிடலாம், ரிட்டர்ன் பவர் இன்டு பவர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் பவர் இன்டு என்னது, அந்த எக்ஸோட வேல்யூ ஒன்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணணும். சரி, இதுல எங்கெங்க மாடுலஸ் வந்திருக்கு அப்படின்னா மாடுலஸ் இப்பதான் நம்ம அப்ளை பண்ணணும். எங்க, இங்க நம்ம மாடுலஸ் அப்ளை பண்ணணும். ஒரு ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணும்போது பவர் மாடுலஸ் m இன்டு பவர் மாடுலஸ் m. இங்கே நம்ம பண்றோம் அப்படின்னா என்னது, பவர் மாடுலஸ் m இன்டு பவர் மாடுலஸ் m இன்டு எக்ஸ் மாடுலஸ் m. அவ்வளவுதான், மாடுலஸ் ஜஸ்ட் அதுக்கு மேல அப்ளை பண்ணோம்னா போதும். இப்போ எனக்கு பவரும் கிடைச்சிருச்சு. எதுக்காக, a இன்வெர்ஸ் மாடுலஸ் mங்கிற கண்டுபிடிக்கிற சுச்சுவேஷன் கண்டிப்பா வரும். ஓகேங்களா. ஸோ எங்க வருது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல கூட இந்த அப்ரோச்ல என்னது 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சிருவேன். மாடுலஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்ல, அப்ப நியூமரேட்டர் 5 ஃபேக்டோரியல், டிவிஷன்ல என்னோட மாடுலஸா அப்ளை பண்ண முடியாது. அப்ப இதுக்கு வந்து நான் என்னதான் டினோமினேட்டர் இன்வெர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இன்வெர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை பின்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், பி இன்வெர்ஸ் மாடுலஸ் m கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இங்க m வந்து பிரைமா இருக்கு, அதனால என்ன பண்றோம், b பவர் மைனஸ் m மைனஸ் 2ங்கிறத ஃபாலோ பண்ணோம்னா போதும், ஆஸ் பர் த ஃபெர்மன்ஸ் லிட்டில் தியரம். ஓகே, ரொம்ப நேரம் ஒரே இதை சொல்ல வேணாம். இப்போ நம்ம டைரக்டா நம்ம அப்ரோச்க்குள்ள போகலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம சோஃபார் என்ன பண்ணிருக்கோம், ஃப்ரீக்வன்சி அரேல இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் எடுக்கிறேன். வாட் இஸ் மை ஃபர்ஸ்ட் கேரக்டர், இ. கரெக்டா, என்னுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் திரும்ப நான் ஆக்சஸ் பண்ணும்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன, இ இஸ் மை ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஓகே, இ என்னுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் அப்படின்னா நான் முதல்ல என்ன பண்றேன், முதல்ல ஜஸ்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார் லூப்ல போட்டுக்கலாம். ஃபார் int i equal to 0 i less than n i plus plus. இப்போ கேரக்டர் ch equal to a dot char at of i அப்படின்னு போட்டோம்னா எனக்கு அங்க கேரக்டர் கிடைக்கும். பட் எனக்கு அந்த பர்டிகுலர் கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூஸ் வேணும் அப்படின்னா என்னது, இன்ட்ல எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்கிற கேரக்டர் இ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணிருக்கிற கேரக்டர் என்னது, இ. இப்போ இந்த இயை விட லெஸ் தென் கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நான் பார்க்கணுமா, இயை விட லெஸ் தென் கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நான் பார்க்கணுமா. நான் எடுத்திருக்கிறது இ, அதோட ஆஸ்கி வேல்யூஸ் படி பார்த்தோம்னா இங்க இருக்கு என்னுடைய வேல்யூ. இதை விட லெஸ் தென் கேரக்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாக்குறதுக்கு நான் என்ன பண்றது, இன்னொரு லூப் ஒன்று ரன் பண்றேன். j ஈக்குவல் டு 0ல இருந்து டில் இந்த இ பாயிண்ட் வரைக்கும் எனக்கு அந்த இயோட ஆஸ்கி வேல்யூஸ் என்னன்னு தெரியும். அந்த இண்டெக்ஸ் வரைக்கும் நான் மூவ் பண்றேன். இதுல எங்க எல்லாம் வேல்யூஸ் இருக்கும், இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்க என்ன இருக்கு, 0 இல்லாம 2ன்னு இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா இந்த கேரக்டர் வந்து இயை விட லெஸ் தென்னான கேரக்டரா. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த கேரக்டர் என்னது, 0 இல்லாம 1 இருக்கு. அப்ப இந்த கேரக்டரும் என்னது, இயை விட லெஸ் தென் 1 கேரக்டரா. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா j ஈக்குவல் டு 2ன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னது, இங்க 0 இல்லாம 2 இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், அப்ப இந்த கேரக்டரும் எனக்கு யூசேஜ்ல இருக்கு, இந்த கேரக்டரும் என்னுடைய கிவன் ஸ்ட்ரிங்ல இருக்கு. தென் இது வந்து இயை விட லெஸ் தென் கேரக்டர்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாமா. பின்னு வந்து இங்க என்ன இருக்கு, 0. 0னா டிங்கிற ஒரு கேரக்டர் இல்ல, அதனாலதான் அந்த அறைக்கு நம்ம போகவே இல்லை, அந்த பர்டிகுலர் ஆஸ்கி இண்டெக்ஸ்க்கு நம்ம போகவே இல்லை. அப்ப 0ன்னு இருந்தா ஈஸியா அதை இக்னோர் பண்ணிடலாமா, 0 இருந்தா விட்டுருங்க. ஏன்னா 0னா அந்த கேரக்டரே என்னோட இதுல கிடையாது, முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கரெக்டா. அப்ப நான் முதல்ல என்ன பண்றேன், ஃபார் int j ஈக்குவல் டு 0 j லெஸ் தென் எது வரைக்கும் போகணும், அந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூஸ் அதான் நம்ம இன்ட்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். j லெஸ் தென் கேரக்டர் j பிளஸ் பிளஸ். இந்த இடத்துல இஃப் your frequency of j, frequency வந்து நம்ம எதுல கிரியேட் பண்ணிருக்கோம், frequency of j equal to 0 means simply continue. ஓகேங்களா, simply continue, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இது எதுவுமே பண்ணாத. ஓகே, ஒருவேளை என்னுடைய frequency of j 0வா இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த கேரக்டர் எல்லாமே லெஸ் தென் கேரக்டர்னு வருமா. 0னா அந்த கேரக்டர் நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கலாம்.
பட் ஒருவேளை 0 இல்லாம இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க பாருங்களேன், நான் இப்ப எடுத்திருக்கிற கேரக்டர் இ. ஓகேவா? நான் எடுத்திருக்கிற கேரக்டர் இப்ப இந்த ஈக்கு லெஸ் தென் கேரக்டர் தான் நான் என்னன்னு பாக்குறேன். டில் இங்க இருந்து இது வரைக்கும் தான் நான் செக் பண்ணணும். இங்க இருந்து இது வரைக்கும் தான் நான் செக் பண்ணணும். அதுல முதல்ல எங்க வரேன்? ஏக்கு வரேன். ஓகே, இப்ப நான் இந்த ஏ கேரக்டர் என்னது? ஈயை விட லெஸ் தென் கேரக்டர் தான் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இங்க 0 இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப இந்த ஒரு ஏவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லையா? இப்ப நான் இந்த இடத்துல என்னன்னு பிக்ஸ் பண்றேன்? ஐ ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. ஒரு ஏவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டா? அப்ப ஒரு ஏவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னது? இதோட ஃப்ரீக்வன்சி ஒன்னு கம்மி பண்ணணுமா? 2ல இருந்து 1ன்னு கம்மி பண்றேன். அப்ப என்ன பண்றேன்? இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜே மைனஸ் மைனஸ். ஏன்னா நான் அந்த பர்டிகுலர் கேரக்டரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதனால ஒன்னு மைனஸ் பண்ணிட்டேன். ஓகே, இதை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, இதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா மத்ததை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இங்க பாருங்க, ஈல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எதெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஏ யூஸ் பண்ணலாம், பி யூஸ் பண்ணலாம், சி யூஸ் பண்ணலாம். கரெக்டா? அப்படி இருக்கும்போது நமக்கு ஏ 2 டைமு, சி 2 டைமு, இ 1 டைமு, பி 1 டைமு அப்படிங்கிறது நமக்கு கிவன் கொஸ்டினா இருந்தது. கரெக்டா? இதுல நான் என்ன பண்றது? இப்ப ஏவை நான் ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏல ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னா இப்ப இங்க இருக்கிற கேரக்டர்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்றது? இங்க எவ்வளவு இருக்கு? 1 2 3 4. இதை பார்க்கணுமா இல்ல இதை பார்க்கணுமா? 1 2 3 4 5. கரெக்டா? அப்ப இந்த 5 பிளேசஸ் நான் அரேஞ்ச் பண்ணணும். 5 பிளேசஸ் அரேஞ்ச் பண்ணணும். அப்ப என்னது? 5 ஃபேக்டோரியல். முதல்ல 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை, ஓகே, எவ்வளவு கேரக்டர்ஸ் ரிப்பீட்டடா இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இங்க நியூமரேட்டர் என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிக்க முடியும். நியூமரேட்டர் என்னது? டில் இந்த பாயிண்ட். இப்ப நீங்க ஈல இருக்கீங்களா? டில் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உங்களுடைய லென்த் என்னவோ அதோட ஃபேக்டோரியல் தான் உங்களுடைய நியூமரேட்டர். அது நம்ம என்னன்னு சொல்லலாம்? n மைனஸ் 1 மைனஸ் ஐன்னு சொல்லிக்கலாமா நியூமரேட்டர்? ஏன்னா இண்டெக்ஸ் வைஸ் பார்த்தோம்னா 0 1 2 3 4 5. இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்றோம்னா இதோட லென்த் எப்படி சொல்லலாம்? 5 மைனஸ் 5 இல்ல, இதோட லென்த் 6ஆ? ஆமா. அப்ப 6 மைனஸ் 1 5ங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். 6ங்கிறது என்னது? n மைனஸ், இங்க நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 2 3 4 5 வேணும். 0 1 2 3 4 5 1 2 3 4 5. எங்கடா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஓகே, 1 2 3 4 5 6. ஓகே, டோட்டல் லென்த் வந்து 7 இதுக்கு. கரெக்டா? டோட்டல் லென்த் இஸ் 7. 1 2 3 4 5 இல்லையே, இருங்க. இதோட நம்பர் ஆஃப் லென்த்னு பார்த்தோம்னா 6. ஓகே, அப்போ 5 மைனஸ், இப்ப நான் இங்க இருக்கேன், இந்த கேரக்டர்ல இருக்கேன். புரிஞ்சிருச்சு. இப்ப நான் இந்த கேரக்டர்ல இருக்கேன். இந்த இடத்த பிக்ஸ் பண்றேன் அப்படின்னா அப்ப இந்த இடத்த அரேஞ்ச் பண்ணா என்ன பண்ணலாம்? டைரக்டா 5 மைனஸ் 0ன்னு சொல்லிடலாமா? எனக்கு இதெல்லாம் அரேஞ்ச் ஆயிருமா? ஆல்ரெடி இது போன வீடியோலயே பார்த்தது, ரொம்ப நேரம் அதையவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். அப்ப இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது n மைனஸ் 1 மைனஸ் ஐன்னு கொடுத்தீங்கன்னா இந்த லென்த் 5 ஃபேக்டோரியல்ங்கிறது கிடைச்சிடும் நியூமரேட்டர். ஏன்னா நான் ஏவை ஸ்டார்ட் பண்றேன். இப்ப ஏவோட ஃப்ரீக்வன்சி 1ன்னு இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? 5 ஃபேக்டோரியல்னு எப்படி எனக்கு தெரியும்? n மைனஸ் 1 மைனஸ் ஐ, இதுதான் என்னுடைய நியூமரேட்டர். கரெக்டா? அப்ப நான் நியூமரேட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா லாங் மை நியூமரேட்டர் ஈக்குவல் டு என்னது? ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் ஐ மைனஸ் 1. n மைனஸ் 1 மைனஸ் ஐ கிடைச்சிருச்சா? திஸ் இஸ் மை நியூமரேட்டரா? எனக்கு நியூமரேட்டர் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. வாட் அபவுட் மை டினாமினேட்டர்? கரெக்டா? 5 ஃபேக்டோரியல்ங்கிறது நான் இங்க சூஸ் பண்ணிட்டேன். ஏவை ஸ்டார்ட் பண்ணும்போது 5 ஃபேக்டோரியல், 1 2 3 4 5 ஃபேக்டோரியல். அது இல்லாம இங்க எத்தனை கேரக்டர்ஸ் ரிப்பீட்டடா இருக்கு? கரெக்டா? டோட்டலா எவ்வளவு கேரக்டர்ஸ் ரிப்பீட்டடா இருக்கு? மோர் தென் 1 இருக்குன்னு பார்த்தோம்னா சி மட்டும்தான் இருக்கு. அப்ப 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் போடணும்ல. அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எத்தனை கேரக்டரோட ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 1 இருக்குங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப திரும்ப இன்னொரு லூப்பு ஸ்டார்டிங்ல இருந்து டில் அந்த அரே வரைக்கும் செக் பண்ணணும். எதோட ஃப்ரீக்வன்சில கிரேட்டர் தென் 1 இருக்கும்? ஏன்னா 1ங்கிற ஃபேக்டோரியல போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டி ஒண்ணுதான். அப்ப எதோட ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 1 இருக்கோ அதையெல்லாம் எடுத்துக்கணும். இங்க எதோட ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 1 இருக்கு? ஜஸ்ட் சியோடது மட்டும்தான் இருக்கு. அப்ப நான் அதை எப்படி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்க பாருங்க, லாங் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்ப ஃபார் int k equal to 0 அந்த கம்ப்ளீட் ஃப்ரீக்வன்சி அரேவே நான் ஆக்சஸ் பண்றேன். k less than 256, ஏன்னா அதோட சைஸ் 256 தானே. திரும்ப k பிளஸ் பிளஸ். இதுல if உங்களுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் k எப்ப கிரேட்டர் தென் 1 இருக்கும், எப்ப கிரேட்டர் தென் 1 இருக்கும் அப்பெல்லாம் என்னது? அது மோர் தென் 1 டைம் இருக்கு. அந்த கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தமா? அப்ப என்ன பண்றது? டினாமினேட்டர் கூட மல்டிபிள் பண்ணிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? டினாமினேட்டர் ஈக்குவல் டு டினாமினேட்டர் இன்டூ 1 கூட இன்டூ
இப்ப இந்த 2 ஃபேக்டோரியல்ங்கிறது நீங்க கண்டுபிடிக்க கூடாது. இங்க பாருங்க 5 டிவைட் பை அதான் இந்த 2 இருக்கே. இப்ப நமக்கு இந்த frequency of kல 2ன்னு இருக்கே. 2 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சிடலாமானா 2 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க கூடாது. 2 ஃபேக்டோரியல் ஓட இன்வெர்ஸ் மாடுலஸ் எம்ங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மாடுலஸ் எம் எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணுவோம் இல்லையா. அப்ப டினாமினேட்டர் ஈக்குவல் டு டினாமினேட்டர், அது எப்படி கண்டுபிடிப்பீங்க, பவர் ஆஃப். ஓகே, பவர் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ frequency of k factorial of frequency of k, கரெக்டா, ஃபேக்டோரியல் ஆஃப் frequency of k. இந்த ஃபேக்டோரியல்ங்கிறது லாங்ல கொடுக்கும், எனக்கு இன்ட்ல ரிட்டர்ன் பண்ணிரு. இன்ட் ஃபேக்டோரியல் ஆஃப் frequency of k. ஏன்னா நமக்கு இங்க என்ன வேணும், ஃபேக்டோரியல் ஆஃப் 2 சாரி இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்க நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இங்கேன்னு இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த பாயிண்ட், ஏன்னா இது கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் தான், பட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இங்க பாருங்க 5 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது என்னுடைய நியூமரேட்டர், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இதுவே நான் வேற சூஸ் பண்றேன் அப்படின்னா டிவைடட் பை, எனக்கு இங்க 2 ஃபேக்டோரியல் அண்ட் 3 ஃபேக்டோரியல் இந்த மாதிரி 2 இது வருது. இதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், டினாமினேட்டர் முதல்ல கண்டுபிடிக்கணும். நியூமரேட்டர் 5 ஃபேக்டோரியல் 120ங்கிற ஆன்சர் ஒரு பக்கம். இப்போ 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் இருக்கா, 2 ஃபேக்டோரியல ஏன்னு வச்சுக்கோங்க, 3 ஃபேக்டோரியல பின்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணணும், ஏ இன்வெர்ஸ் இன்டூ பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டா, இப்படி கண்டுபிடிக்கிறதோட இல்லாம அது கூட என்ன பண்ணணும், நான் மாடுலஸ் எம் அது கூட இன்டகிரேட் பண்ணணும். ஏன்னா நான் மாடு பண்ணணும். கரெக்டா, அப்போ ஏ இன்வெர்ஸ் மாடுலஸ் எம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், இந்த ஏங்கிறது முதல்ல என்ன, 2 ஃபேக்டோரியல். கரெக்டா, டினாமினேட்டர்ல ஏங்கிறது என்னது, 2 ஃபேக்டோரியல். இந்த 2ங்கிறது என்ன, எந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 1 இருக்கோ அந்த ஃப்ரீக்வன்சியோட கவுண்ட் தான் நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். 2னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் கே எந்த இடத்துல, இங்க பாருங்க இந்த 2ங்கிறது என்ன, frequency of k எப்ப greater than 1 இருக்கும், இது frequency of k தான் அந்த 2ங்கிற ஆன்சரை தருது. அந்த 2ங்கிற ஆன்சருக்கு நம்ம என்ன பண்ணணும், வெறும் 2 பத்தாது, 2 ஃபேக்டோரியல் வேணும். அதனால என்ன பண்றேன், ஃபேக்டோரியல் ஆஃப் frequency of k போட்டிருக்கேன். கரெக்டா, இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், 2 ஃபேக்டோரியல். இப்போ இதுக்கு மாடுலஸ் ஆஃப் m அப்ளை பண்றோம் அப்படிங்கும்போது என்ன பண்றோம், பவர் ஈக்குவல் டு முதல்ல இந்த வேல்யூஸ், அந்த 2 ஃபேக்டோரியலோட ஆன்சரை கண்டுபிடிச்சுக்கோங்க. இது உங்களுடைய x வேல்யூஸ். ஓகே, x, what is your n values, x power n. நீங்க ஆல்ரெடி ஃபெர்மன்ஸ் லிட்டில் தியரம் படி நம்ம என்ன பார்த்திருப்போம், ஸோ நிறைய இடத்துல அதான் பார்த்திருப்போம், ஃபெர்மன்ஸ் லிட்டில் தியரம். இங்க பாருங்க, ஏ இன்வெர்ஸ் மாடுலஸ் எம் எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு ஏவோட ஆன்சர் தெரியும். ஓகேவா, அப்ப எனக்கு இன்வெர்ஸ் எல்லாம் வேணாம், ஏவோட ஆன்சர் தான் 2 ஃபேக்டோரியல். அப்ப 2 ஃபேக்டோரியலோட இன்வெர்ஸ் எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 ஃபேக்டோரியலோட ஆன்சரை கொடுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெர்ஸ் நம்ம என்ன கொடுக்கலாம், மாட் மைனஸ் 2ங்கிறது பவர், ஏ பவர் மாட் மைனஸ் 2, அதுக்கப்புறம் அதை மாடால நீங்க அந்த மாட் வேல்யூவால நம்ம வந்து மாடுலஸ் பண்ணா போதும். அப்ப பவர்ல எக்ஸ்ங்கிறது இந்த வேல்யூ, திஸ் இஸ் மை எக்ஸ். கரெக்டா, நான் என்ன எடுத்துக்கிறேன், இன்ட் வாட் இஸ் மை எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. இப்ப பவர் என் எக்ஸ் பவர் என் இல்ல, அந்த எண்ணுங்கிறது என்னது, வாட் எவர் யுவர் மாட் வேல்யூ மைனஸ் 2. எதால மாட் பண்ணணும், எம்மால மாட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ டினாமினேட்டர் ஈக்குவல் டு டினாமினேட்டர். இப்ப 2 இருந்தா 2 ஃபேக்டோரியலையும் ஆன்சர் கண்டுபிடிக்கும், இன்டூ 3 இருந்ததுன்னா திரும்ப 3 ஃபேக்டோரியலுக்கும் இது கண்டுபிடிக்கும். பட் இந்த கேஸ்ல நமக்கு என்னதான் இருக்கு, ஒரே ஒரு கேஸ் தான், ஒரே ஒரு 2 மட்டும்தான் இருக்கு. ஓகேவா, ஒரே ஒரு 2 மட்டும்தான் இருக்கு. இப்போ ஏல ஸ்டார்ட் ஆனது ஓகே, ஏல ஸ்டார்ட் ஆனதுக்கு ஓகே, நம்ம என்ன பண்ணோம், இங்க பார்த்தோம்னா ஏல ஸ்டார்ட் ஆனதுக்கு ஏல ஸ்டார்ட் ஆனதுக்கு, ஏல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் 5 ஃபேக்டோரியல். ஓகே, 5 ஃபேக்டோரியல் இன்டூ இன்வெஸ்ட் பண்ணிட்டோமா, இங்க எதெல்லாம் கிரேட்டர் தானா இருக்கு, கிரேட்டர் தானா இருக்கிறதுங்கிறது இந்த 2 மட்டும்தான். அப்போ 2 ஃபேக்டோரியலோட இன்வெர்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நியூமரேட்டர் கண்டுபிடிச்சாச்சு, இது நம்மளுடைய நியூமரேட்டர், இது நம்மளுடைய டினாமினேட்டர். இப்போ என்ன பண்ணணும், ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டினாமினேட்டரை கம்ப்ளீட்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டே வரோம். நியூமரேட்டர் ஒரு சைடு இருக்கட்டும், டினாமினேட்டரை கம்ப்ளீட்டா கண்டுபிடிச்சா ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணும், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா போதும். கரெக்டா, நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணா போதுமானது. இப்ப என்ன பண்ணணும், அது நம்மளுடைய ரேங்க். இனிஷியலா என்னுடைய வாட் இஸ் மை ரேங்க், லாங் ரேங்க் ஈக்குவல் டு இனிஷியலி 1. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்க்ளூடிங் அந்த கரண்ட் அது என்னங்க சொல்றது, அரேஞ்ச்மெண்ட் செய்யும், அந்த கரண்ட் ரேங்கை சேர்த்தணும் இல்லையா. இப்போ ஏபிசி அப்படின்னா நம்ம என்ன போடுவோம், இப்போ ஏசிபி அப்படின்னா ஏசிபிக்கு லெஸ்ஸன்ல என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கோ அதோட கவுண்ட் பிளஸ் இதோட கவுண்டை சேர்த்து தானே பண்ணுவோம். அப்ப இதோட கவுண்டை சேர்த்துறதுக்காக நான் ரேங்கை 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரேங்க் எப்படி கால்குலேட் பண்றது, ரேங்க் ஈக்குவல் டு ரேங்க்
plus rank plus numerator into denominator. Numerator into denominator. Simple. Numerator into denominator. So finally என்னது இதே மாதிரி rank கண்டுபிடிச்சிட்டு you have to return your rank. rank என்ன டைப்ல வேணும்? integer டைப்ல வேணும். கரெக்டா? int. என்ன அதுக்குள்ள ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, இன்னும் முடியல. ஜஸ்ட் நம்ம ரேங்க் கண்டுபிடிச்சிட்டோம், ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஏவை சூஸ் பண்ணிருக்கேனா, ஏன்னா ஏ மட்டும்தான் லெஸ் தென் கேரக்டர்ல இருந்ததா, இதை சூஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எங்க இருக்கோம்? முதல்ல i ஈக்குவல் டு 0ல இருந்து அந்த மூணு இதை நம்ம எழுதுவோம். டைம் ரொம்ப நேரம் ஆகும், பட் இட்ஸ் ஓகே. ஃபார் i ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் n, i பிளஸ் பிளஸ். இப்போ நான் இந்த இடத்துல இருந்து இந்த கேரக்டரோட லெஸ் தென் கேரக்டருக்கு நான் ரன் பண்றேன். கரெக்டா? அப்ப டில் நான் இது வரைக்கும் ரன் பண்ணணும். அதுல இதுல இந்த ஏங்கிறதுல நான் ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டா? ஏவை நான் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அதோட ஒரு ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணி, ஏன்னா நான் யூஸ் பண்றேன், ஒரு ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணியாச்சு. கம்மி பண்ணிட்டு என்னது, இங்க திரும்ப ஸ்டார்டிங்ல இருந்து டில் ஃபுல்லா எதெல்லாம் வந்து மோர் தென் ஒன் ஃப்ரீக்வன்சியா இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்றேன். அப்ப சி மட்டும்தான் இருக்கு. அப்ப கம்ப்ளீட்டா ஒரு லூப்பை ரன் பண்ணும்போது இங்க இதோட ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு greater than 1 கிடையாது, இதுவும் greater than 1 கிடையாது, இதுவும் greater than 1 கிடையாதுன்னு பார்த்தா இது எஸ் greater than 1. அப்போ இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டினாமினேட்டர் இப்போதைக்கு 2 ஃபேக்டோரியல் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இதோடது கிடையாது, இதோடது கிடையாது. அப்ப ஃபைனலா நான் என்ன பண்றேன்? ரேங்க் ஈக்குவல் டு ரேங்க் பிளஸ் என்னுடைய நியூமரேட்டர் 5 ஃபேக்டோரியல் இன்டு டினாமினேட்டர் 2 ஃபேக்டோரியலுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஆல்ரெடி. அப்ப 2 ஃபேக்டோரியல் இன்வெர்ஸ், 2 ஃபேக்டோரியல் ஆன்சர் என்னது? 2 இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அதை ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு ஐட்ரேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? அடுத்ததுல அப்படியே திரும்ப இங்க இருந்து நம்ம போகும்போது, இப்ப நான் ஒன்ஸ் இந்த ஏவை யூஸ் பண்ணிட்டேன்னா, இப்ப நான் என்ன பண்றேன்? ஏல இருந்து நெக்ஸ்ட் அடுத்த கேரக்டர் செக் பண்ணும்போது, ஒரு கேரக்டர் செக் பண்ணும்போது இப்ப நான் ஏவை முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஏவோட ஃப்ரீக்வன்சி ஒன்று மைனஸ் பண்ணிட்டேன். இப்ப ஏல இருந்து நான் நெக்ஸ்ட் அடுத்தது போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நீங்க மைனஸ் பண்ணதை திரும்ப பிளஸ் பண்ணிருங்க. ஏன்னா ஏ இன்னும் ரிமூவ் ஆகல, ஸ்டில் உங்ககிட்ட ஏ இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? மைனஸ் பண்ணதை ரிமூவ் பண்ணிடுறேன். அதை தான் நம்ம பண்ணுவோம். இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்ப ஏவோட ஃப்ரீக்வன்சியை பழையபடி வச்சுட்டு திரும்ப பில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப திரும்ப பழையபடி யூஸ் பண்றதுக்கு ஒன்ஸ் ஜே லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்? frequency of where is my j loop? okay, இங்க frequency of j வை இன்கிரிமெண்ட் பண்ணிடுறேன். கிளியரா? ஓகே. திரும்ப என்ன பண்றேன்? இன்னும் j லூப் முடியல, திரும்ப அடுத்ததுக்கு போறேன். அடுத்த கேரக்டர் b. இப்ப இந்த பிங்கிறது என்னது? நெக்ஸ்ட் இங்க செக் பண்ணும்போது இந்த பிங்கிறது 0 கிடையாது, ஏன்னா 0வா இருந்தா கண்டினியூ ஆயிரும், 0வா இருந்தா கண்டினியூ ஆயிரும். அப்ப இந்த பிங்கிற ஒன் ஆஃப் த கேரக்டரும் ஈயை விட லெஸ் தென்னா தான் இருக்கு. அப்ப லெஸ் தென்னா தான் இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல அதோட ஃப்ரீக்வன்சியை ஒன்னு கம்மி பண்ணுவோம், 1ல இருந்து 0ன்னு மாற்றுவோம். அதை எப்படி பண்ணுவோம்? ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜே மைனஸ் மைனஸ் இங்க பண்ணிருக்கோமா? ஸோ இங்க ஜஸ்ட் இதை அப்படியே நான் எடுத்துட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ என்னுடைய ஐ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டில் என்னுடைய ஐ வந்து இங்க தான் இருக்கு. திஸ் இஸ் மை ஐ. இப்போ நான் பிஏ சூஸ் பண்ணிருக்கேன், ஏன்னா ஏவை சூஸ் பண்ணலாம். இப்போ பிஏ சூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாமா? பியோட ஃப்ரீக்வன்சியை ஒன்று கம்மி பண்ணியாச்சு. கம்மி பண்ணா இதோட வேல்யூ என்னது? இப்போ நான் திஸ் வில் பிகம் 0. ஓகே, இங்க நான் ஃப்ரீக்வன்சி கம்பெனி. இப்போ நியூமரேட்டர் என்னது? நியூமரேட்டர் இங்க இருந்து இங்க பார்க்கும்போது மை நியூமரேட்டர் இஸ் ஸ்டில் 5 ஃபேக்டோரியல் தான். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் மை டினாமினேட்டர்? டினாமினேட்டர் ஈக்குவல் டு இனிஷியலா 1. ஓகே, இங்க இருந்து திரும்ப செக் பண்ணிட்டு வரேன். திரும்ப செக் பண்ணிட்டு வரும்போது எதெல்லாம் கிரேட்டர் தென் 1ன்னு பார்த்தா ஏ. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த 2 ஃபேக்டோரியலுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? டினாமினேட்டர் ஈக்குவல் டு டினாமினேட்டர் இன்டூ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? 2 ஃபேக்டோரியலுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அதை நான் இந்த கூட மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபைனலா என்ன கண்டுபிடிக்கிறோம்? 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியலா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஏக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல் டினாமினேட்டரோட மல்டிபிள் ஆயிடுச்சு. 1 இன்டூ இதை மல்டிபிள் பண்ணியாச்சு. அடுத்தது திரும்ப இந்த பின்னு செக் பண்ணும்போது பியோடதெல்லாம் கிரேட்டர் தென் 1 கிடையாது, எனக்கு மோர் தென் 1 ஃப்ரீக்வன்சி இருக்கிறத மட்டும் தான் நான் யூஸ் பண்ணணும். சியை செக் பண்ணும்போது எஸ், சிங்கிறது கிரேட்டர் தென் 1 ஃப்ரீக்வன்சி. அப்ப டூப்ளிகேஷன் நான் என்ன பண்ணும்? திரும்ப இன்னொரு 2 ஃபேக்டோரியல் இங்க மல்டிபிள் பண்றோம்ல, அப்ப ஆல்ரெடி டினாமினேட்டர் ஆன்சர் கூட என்ன பண்றேன்? இன்டூ திரும்ப இதோட ஃப்ரீக்வன்சி என்ன? 2வா? அப்ப திரும்ப 2 ஃபேக்டோரியலுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சுங்க. அதான் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதா இந்த பவர்ல ஜஸ்ட் ஃபெர்மன்ஸ் லிட்டில் தேரம் படி நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்வெர்ஸ் மாடுலோஸ் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இப்ப எனக்கு நியூமரேட்டர் 5 ஃபேக்டோரியல் இருக்கு, டினாமினேட்டர் இதுக்கப்புறம் நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டு வரும்போது எனக்கு எதுவுமே கிடையாது. கரெக்டா? எதுவுமே கடைசி வரைக்கும் செக் பண்ணிட்டு வரும்போது கிடையாது. அப்ப நியூமரேட்டர் 5 ஃபேக்டோரியல் இருக்கு, டினாமினேட்டர் என்னன்னு இருக்கு? 1 இன்டூ 2 ஃபேக்டோரியல் இன்வெர்ஸ் இன்டூ 2 ஃபேக்டோரியல் இன்வெர்ஸ்னு இருக்கு.
இதுதான் டினாமினேட்டர். இப்போ என்னது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு அதை சால்வ் பண்ண மாதிரி கரெக்டா. அதை என்ன பண்ணியிருக்கோம், ரேங்க் ஈக்குவல் டு ரேங்க் பிளஸ் நியூமரேட்டர் இன்டூ டினாமினேட்டர். அதை நம்ம டெரைவ் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம எல்லா ரேங்கையும் தானே ஆட் பண்ணணும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது கூட பிளஸ் 1 ஆட் பண்ணாதான் நமக்கு அந்த ஆன்சர் வரும். சரி ஓகே, இப்போ நான் என்னது பிஏ ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு பிஏ நான் வந்து சூஸ் பண்றதுல எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்ப நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், நீங்க ஆல்ரெடி ஏ பாத்தீங்க, பி செக் பண்ணீங்க, திரும்ப இப்போ பில இருந்து சிக்கு போறேன்னா இதோட ஃப்ரீக்வன்சி நீங்க மைனஸ் பண்ணிருப்பீங்கல்ல, திரும்ப பிளஸ் பண்ணிருங்க. அதான் நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ரீக்வன்சி திரும்ப பிளஸ் பண்ணியாச்சு ரேங்க் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம். திரும்ப சி செக் பண்றேன், சி என்னால பிக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், ஈக்கு முன்னாடி தான் இருக்கு, பிக் பண்ண முடியும். அப்ப பிக் பண்ண முடியும் அப்படின்னு என்னது, சியோட ஒரு ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணணும். கம்மி பண்ணிட்டு என்னது, நியூமரேட்டர் ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், நியூமரேட்டரோட ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல், டினாமினேட்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா என்னது, திரும்ப இங்க இருந்து பார்க்கும்போது 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை திரும்ப டினாமினேட்டர் இந்த 2 ஃபேக்டோரியலுக்கு இன்வெஸ்ட் கண்டுபிடிப்பீங்களா, இந்த 2. ஓகே, அதை விட்டா வேற எதுவுமே வராது. இந்த கேஸ்ல 5 டிவைடட் பை 2 மட்டும் வரும். அதையும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஃபைனலா லாஸ்டா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்னது, ரேங்க் வந்து நியூமரேட்டர் இன்டூ டினாமினேட்டர் பண்ணியாச்சு. இப்போ நான் சில இருந்து நெக்ஸ்ட் போகும்போது என்னது, இந்த ஃப்ரீக்வன்சி ஸ்டில் இருக்கலாம். நான் ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது டெம்பரவரியா தான் ஒன்று மைனஸ் ஆகுதே தவிர நான் இன்னும் கம்பல்சரி இதை ஃபிக்ஸ் பண்ணல. அப்ப இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜேவை என்ன பண்ணுவோம், இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி இன்க்ரிமெண்ட் பண்ணா இப்போ 2. இப்போ நான் நெக்ஸ்ட் கேரக்டர் போறேன், ஏன்னா இங்க இருந்து இது வரைக்கும் தான் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் கேரக்டர் போறேன்னா இங்க என்னது இருக்கு, 0. 0னா நான் என்ன பண்ணிடுவேன், கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுவேன். ஓகே, முடிஞ்சது. டில் இது வரைக்கும் செக் பண்ணியாச்சு. இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், இஏ ஃபிக்ஸ் பண்ணிடலாம் கரெக்டா. ஈக்கு முன்னாடி இருக்கிற ஏபிசியை நான் பார்த்தாச்சு. இப்ப நான் ஈங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். அப்ப ஈங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஈங்கிற கேரக்டர் ஒன்னு மைனஸ் பண்ணுங்க கரெக்டா. ஈங்கிற கேரக்டரை ஒன்னு மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா இப்ப என்னது, தட் வில் பிகம் யோர் 0 கரெக்டா. இப்ப ஈங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, தட் இஸ் யோர் 0. ஒன்னு மைனஸ் பண்ணீங்கன்னா 0. இப்ப ஐ எங்க மூவ் ஆகுது, அடுத்தது போகுது. ஓகே, பிக்கு வருது. அப்ப பிக்கு வருது அப்படின்னா இ ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு கரெக்டா, இ இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட். அப்ப பில நான் இருக்கேன் அப்படின்னா பியை விட லெஸ் தென் கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏ மட்டும்தான் இருக்கு. அப்ப நான் பியை யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னா திஸ் இஸ் மை ஆஸ்கி வேல்யூஸ் ஆஃப் பி. அப்ப நான் டில் இங்க இருந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வரைக்கும் தான் செக் பண்ணணும். ஜே ஈக்குவல் டு 0ல இருந்து ஜே லெஸ் தென் பி வரைக்கும் தான் நான் செக் பண்ணணும். இதுல எந்த கேரக்டர் என்னால யூஸ் பண்ணிக்க முடியும்னா ஏவை என்னால யூஸ் பண்ணிக்க முடியும் கரெக்டா. அப்ப நான் ஏவை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்க பாருங்க ஜே இஸ் ஈக்குவல் டு 0. இப்ப நியூமரேட்டர் என்ன கண்டுபிடிப்பீங்க, உங்களுடைய ஐ இங்க இருக்கு. அப்ப n-1 minus i னா நியூமரேட்டர் இஸ் 4 ஃபேக்டோரியல் நவ் கரெக்டா. my numerator equal to my numerator equal to 4 factorial. what about my denominator? denominatorல நான் ஒரு ஏவை யூஸ் பண்ணிக்கிறேன், j மைனஸ் மைனஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு என்ன பண்றேன், திரும்ப இங்க இருந்து இங்க செக் பண்ணும்போது ஏதாவது மோர் தென் 1 கேரக்டர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா பார்க்கும்போது சியோடது இருக்கு. அப்ப டினாமினேட்டர் 1 into 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு வருது. ஓவராலா நம்ம டினாமினேட்டர்னா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ அப்போ 2 ஃபேக்டோரியலை இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த பவர்ங்கிறது இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஆன்சரை கொடுத்துருச்சு. ஓகே, இது தவிர வேற எங்கேயாவது இருக்கான்னு கேட்டா எங்கேயுமே இல்லை கரெக்டா. அப்ப நான் ஏவை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நான் டில் இது வரைக்கும் தான் செக் பண்ணணும். அப்ப நியூமரேட்டர் இன்டூ டினாமினேட்டர் என்னது, ஜஸ்ட் 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். இந்த 2 ஃபேக்டோரியல் தான் நான் டினாமினேட்டர் கண்டுபிடிச்சு நியூமரேட்டர் இன்டூ டினாமினேட்டர்னு ரேங்க்ல ஆட் பண்ணிட்டேன் கரெக்டா. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி கேஸ்ல சேம் ஆல்ரெடி 3, இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்க. 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இருக்கா. இ ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிஏ ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஏவை மட்டும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதை தான் நான் இங்க பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்க இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜே என்ன பண்றது, ஜேவை நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணணும். ஜே நெக்ஸ்ட் மூவ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அந்த ஜேவை யூஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப என்னது, ஜே அடுத்தது போறதுக்கு முன்னாடி அதோட ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். 1 இப்போ ஆல்ரெடி 1ல இருந்து இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா 2 கரெக்டா. 2 இது நம்ம ரேங்க் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்னது, இங்க இருந்து ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான், அதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்க இருந்து நமக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான், அதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் எங்க போவோம், சிக்கு போவோம் கரெக்டா. நவ் பி இஸ் ஃபிக்ஸ்ட். அப்ப பி இஸ் ஃபிக்ஸ்ட்ங்கிறது எப்படி பண்ணணும், அந்த பியோட ஒரு கேரக்டரை நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்ப மைனஸ் பண்ணோம்னா இப்ப என்னது, தட் வில் பிகம் 0 கரெக்டா. தட் வில் பிகம் 0. ஓகே, இப்ப நான் சியை சூஸ் பண்றேன்னா சிக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கு, சிக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏ மட்டும்தான் இருக்கு கரெக்டா. ஏ மட்டும்தான் இருக்கு. இல்லையே பி இருக்குல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா பியோட கவுண்ட் இப்ப 0ங்க கரெக்டா. பியோட கவுண்ட் 0. எங்கெல்லாம் ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 0வா இருக்கோ
கிரேட்டர் தென் 0வா இருக்கும் அதை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். பாருங்க கவுண்ட்னு எடுக்கும்போது என்ன பண்றோம், ஃப்ரீக்வன்சி ஆஃப் 0வா இருந்ததுன்னா நம்ம விட்டுறோம், கண்டினியூ பண்ணிடுறோம். 0 இல்லாம வேற எங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் தான் எடுக்கிறோம். அப்ப இங்க பார்க்கும்போது 2. அப்ப சிக்கு முன்னாடி நான் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் சூஸ் ஏ. அப்ப நான் ஏவை சூஸ் பண்றேன்னா என்னது, ஜே இங்க இருந்து ரன் பண்ணுவேன். ஏவை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நியூமரேட்டர் என்னது, மை நியூமரேட்டர் ஈக்குவல் டு 5 minus 2 3 factorial. ஓகே 3 factorial. இப்போ டினாமினேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இனிஷியலா 1. இப்போ இங்க இருந்து செக் பண்ணும்போது எஸ் சியை விட லெஸ் தென் ஏங்கிறது லெஸ் தென்னா தான் இருக்கு. இது வரைக்கும் தான் செக் பண்ணணும். அப்போ ஏ லெஸ் தென்னா தான் இருக்குன்னா ஒரு ஏவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு ஏவை யூஸ் பண்ணியாச்சு, மைனஸ் பண்ணியாச்சு. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜே மைனஸ் மைனஸ். ஓகே இப்போ என்ன பண்றேன், திரும்ப இன்னொரு லூப்ல இப்போ நான் வந்து இன்னொரு லூப்ல இங்க இருந்து இது வரைக்கும் செக் பண்ணும்போது, இங்க இருந்து கம்ப்ளீட்டா செக் பண்ணும்போது ஏதாவது மோர் தென் 1 ஃப்ரீக்வன்சி இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. என்ன இருக்கு, சியோட ஃப்ரீக்வன்சி இருக்கு. அப்போ டினாமினேட்டர் என்ன வரும், எவ்வளவு டைம் இருக்கு, 2 டைம் இருக்கா. அப்ப 2 ஃபேக்டோரியல் நம்ம கண்டுபிடிப்போமா, டினாமினேட்டர்ல இன்வெர்ஸ் கண்டுபிடிப்போமா. அப்போ 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். இதை தவிர வேற எதா இருக்கானா எதுவும் கிடையாது. அப்ப இங்க நம்ம என்ன வந்திருக்கோம், 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். இதையும் நம்ம பண்ணிருப்போம் ஆல்ரெடி. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் என்னது 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் பண்ணிருக்கோமா. இது எல்லாத்தையும் பண்ணி என்ன பண்ணணும், ரேங்க் கூட ஆட் பண்ணிட்டே வரணும். ரேங்க் ஈக்குவல் டு ரேங்க் பிளஸ் நியூமரேட்டர் இன்டூ டினாமினேட்டர். நெக்ஸ்ட் என்னது, ஓகே 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 ஆக்சுவலா ஐட்ரேஷன் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் பார்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறதுனால திரும்ப திரும்ப சொல்றேன். ஓகே இப்போ நம்ம ரேங்கை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னுடைய ஜே என்னது, நான் யூஸ் பண்ண ஜே வந்து முடிஞ்சிருச்சு. இங்க எனக்கு பர்பஸ் முடிஞ்சிருச்சு. ஜே மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ஃப்ரீக்வன்சியை இன்க்ரிமெண்ட் பண்ணிருங்க. இப்போ 2. நெக்ஸ்ட் ஜே எங்க போகுது, இங்க வருது. பட் ஆனா இது 0 அப்படின்னா அந்த கேரக்டரவே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. 0னா லெட்ஸ் கண்டினியூ. ஏன்னா பிங்கிறது இந்த சிக்கு முன்னாடி கிடையாது, அதை நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்க வரமாட்டேன், அதோட முடிஞ்சது. ஓகே இப்போ ஜே லூப் திரும்ப முடிஞ்சதா. அப்ப திரும்ப முடிஞ்சதுன்னா நம்ம ஐ என்ன பண்ணுவோம், ஐயை மூவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் கேரக்டரோட ஃப்ரீக்வன்சி ஒன்று மைனஸ் பண்ணுவோமா. அப்ப சிங்கிறது இதோட கேரக்டர் ஒன்று நம்ம மைனஸ் பண்ணணும். அதை நான் எங்க மைனஸ் பண்றது, ஒன்ஸ் ஜே முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த கேரக்டர்ல இருந்து நான் நெக்ஸ்ட் ஐ அடுத்த கேரக்டருக்கு போறேன்னா இந்த கரண்ட் கேரக்டர் ஒன்று மைனஸ் பண்ணணும். கரெக்டா. இப்ப இந்த சில இருந்து நான் நெக்ஸ்ட் இந்த சிக்கு வரேன் அப்படின்னா இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை கவுண்ட்டை 1ன்னு மாத்திக்கணும். ஏன்னா நான் இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்ப சி வந்து ஒரு கவுண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ சி வந்து இப்போ 1, இங்க இது மட்டும்தான் எனக்கு ஃபிக்ஸ் பண்றதுக்கு இருக்கு. அப்ப நான் இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ஜே முடிஞ்சிருச்சு, ஒன்ஸ் நம்ம ஒரு ஐயை யூஸ் பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டா ஒரு ஐயை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் ஜே லூப் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜே லூப் முடிஞ்சாதான் அடுத்த ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்ப ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் அந்த பர்டிகுலர் கேரக்டர், இந்த கேரக்டர் தான் நம்ம எடுத்திருக்கோம், அந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூஸ்ல என்ன இருக்கோ அதை ஒண்ணு மைனஸ் பண்ணிருங்க. ஓகேவா, அதை ஒண்ணு மைனஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இதுக்கு முன்னாடி சூஸ் பண்ணணும்னா, சிக்கு முன்னாடி சூஸ் பண்ணணும்னா என்னது, டில். சிக்கு முன்னாடி சூஸ் பண்றதுக்கு நம்ம டில் இங்க இருந்து இது வரைக்கும் மட்டும்தான் நம்ம செக் பண்ண முடியும். அப்படி செக் பண்ணோம்னா ஏ மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ். அப்ப ஏவோட ஒரு கவுண்ட்டை கம்மி பண்ணுங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜே நம்ம பண்ணும்ல, இங்க பண்றோம்ல ஆல்ரெடி என்னது, இ பி எல்லாம் தூக்கியாச்சு. இப்ப என்கிட்ட ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சொல்றேன். இ எல்லாம் போயிடுச்சு, பி எல்லாம் தூக்கியாச்சு. ஏ அண்ட் சியோட கவுண்ட் 1 தான் இருக்கு. ஏன்னா இபிசின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் எங்கிட்ட என்ன இருக்கு, ஏ 2 டைம் சி 1 டைம்னு இருக்கு. இப்போ அதுலயே நான் ஒரு ஏவை யூஸ் பண்றேன் அப்படின்னா டெம்பரவரியா ஒன்னு மைனஸ் பண்றேன். ஓகே, மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல எதெல்லாம் கிரேட்டர் தென் ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 1 இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அப்ப நியூமரேட்டர் என்னன்னு கண்டுபிடிப்பீங்க, நியூமரேட்டர் ஈக்குவல் டு 2 ஃபேக்டோரியல். கரெக்டா, மை நியூமரேட்டர் வில் பி நியூமரேட்டர் ஈக்குவல் டு 2 ஃபேக்டோரியல். ஸோ ஏன்னா எதுக்காக, ஏன்னா இந்த 2 வேஸ்ல அரேஞ்ச் பண்றதுக்கான ஃபார்முலா என்னது, தட் இஸ் 2 ஃபேக்டோரியல். நியூமரேட்டர் ஈக்குவல் டு 2 ஃபேக்டோரியல். டினாமினேட்டர் இனிஷியலா 1ன்னு இருக்கு. பட் இங்க எதுவுமே கிரேட்டர் தென் 1ல இல்ல. இதையும் செக் பண்ணிட்டேன், இதையும் செக் பண்ணிட்டேன், இதையும் செக் பண்ணிட்டேன், இதையும் செக் பண்ணிட்டேன், இதை செக் பண்ணிட்டேன், எங்கேயுமே அதோட ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 1ல இல்ல. அப்ப என்னது, வெறும் 2 ஃபேக்டோரியல் மட்டும்தான் நம்மளுடைய ஆன்சர். கரெக்டா, வெறும் 2 ஃபேக்டோரியல் இஸ் ஒன்லி மை ஆன்சர். அதையும் நம்ம இங்க ஆல்ரெடி போட்டிருப்போம். ஸோ லாஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா வெறும் 2 ஃபேக்டோரியல்ங்கிறத மட்டுமும் நம்ம எழுதியிருக்கோம். கரெக்டா, சரி ஓகே. அப்போ நியூமரேட்டர் இன்டூ டினாமினேட்டர் ஆன்சர் பண்ணீங்கனாலும் சேம் 2 ஃபேக்டோரியல்ங்கிறது ஆன்சர். இப்போ என்னது, இந்த சில இருந்து நெக்ஸ்ட் சி, இந்த சி நான் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா கரண்ட் இந்த சியோட கவுண்ட்டையும் நான் என்ன பண்ணணும், ஒன்று மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா இப்போ என்னது, தட் வில் பிகம் 0. தட் வில் பிகம் 0. இப்போ ஜேங்கிறது வந்து என்னது, ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு திரும்ப அடுத்த இதுக்கு போறதுக்கு முன்னாடியே அதோட கவுண்ட் என்னவா இருக்கும், ஒன்னே இன்க்ரிமெண்ட் பண்ணிருப்போம். இப்போ 2 டைம் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நான் எங்க வரேன், ஏங்கிற கேரக்டருக்கு வரேன். ஓகே, ஏங்கிற கேரக்டர் எங்க இருக்கு, இங்க இருக்கு.
இதை விட லெஸ் தென்ல ஏதாவது இருக்கான்னு கேட்டா எதுவுமே இல்லை. அப்ப எதுவுமே இல்லைங்கும் போது நான் என்னதான் கண்டுபிடிப்பேன்? நியூமரேட்டர் என்னவா தான் இருக்கும். நியூமரேட்டருங்கும் போது 1 ஃபேக்டோரியலா இருக்கும். நியூமரேட்டர் இஸ் 1 ஃபேக்டோரியல், டினாமினேட்டருங்கிறது இனிஷியலா 1 ஃபேக்டோரியலா இருக்கும். 1ங்கிறது ஆன்சர். அப்ப இது ஒரு பொசிஷன் எடுத்துக்குது. அப்ப இங்க இருந்து நான் இங்க நெக்ஸ்ட் ஐ மூவ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இதோட ஃப்ரீக்வன்சியை ஒன்று மைனஸ் பண்ணணும். அப்ப 2ல இருந்து மைனஸ் பண்ணனா 1, கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் சேம் ஐ வந்து எனக்கு இங்க மூவ் ஆகுது அப்படின்னா, இப்ப நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்ப இங்கங்கும் போது ஐக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே கிடையாது, கரெக்டா? அப்ப திரும்ப ஐ மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்ன, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட ஆன்சரும் என்னவா தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். ஏன்னா இங்கங்கும் போது 0 ஃபேக்டோரியல், இதுக்கப்புறம் நான் கண்டுபிடிக்க மாட்டேன். அப்போ இதோட ஆக்குபென்சி என்னவா தான் இருக்கும்? 0 ஃபேக்டோரியல் 1, டினாமினேட்டர் இனிஷியலா 1, நியூமரேட்டர் இன்டூ டினாமினேட்டர் பண்ணும்போது இதோட ரேங்க்கும் 1 கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? அப்ப இதை நான் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா ஐ மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னது? இதோட ஃப்ரீக்வன்சியை 1 கம்மி பண்ணுவேன், 0. இப்ப பாத்தீங்களா எல்லாமே 0வா வந்துருச்சா? நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண அதே எக்ஸாம்பிள் வந்துருச்சா? அப்போ இனிஷியலா என்னுடைய ரேங்க் 1ங்கிறனால நான் டைரக்டா என்ன பண்ணலாம்? என்னுடைய ரேங்கை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன், ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஓகே, சாம்பிள் டெஸ்ட் கேசஸ்க்கு ஓகே. பட் நம்ம என்னது மாடுலோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். பண்ணலைன்னா இங்க பாருங்க, நான் சப்மிட் பண்ணனா எனக்கு எரர் காட்டும். சப்மிட் பண்ணனா எரர். ஓகேவா? ஸோ ஏன் அப்படி அந்த எரர் காட்டுது அப்படின்னா, நம்ம ப்ராப்பரா மாடுலோவெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்? அந்த மாடுலோவை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ எங்க ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்றதுக்கு எனக்கு மாடுலோ தேவையில்லை. ஃபேக்டோரியல்ல வந்து 2 மல்டிப்ளிகேஷன் நடக்கும்போது மாடுலோ தேவை. அப்ப என்னது? ஆல்ரெடி நம்ம மாடுலர் அரித்மெட்டிக் கிளாஸ்ல என்ன பார்த்திருக்கோம்? ஏ இன்டூ பி மாடுலஸ் எம் என்னது சொல்லலாம்? ஏ மாடுலஸ் எம் இன்டூ பி மாடுலஸ் எம்னு சொல்லலாமா? அப்ப ஐ மாடுலஸ் எம் இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் மாடுலஸ் எம். ஓகே, இனிஷியலி மை ரேங்க் ஈக்குவல் டு 1. வேற எங்க கண்டுபிடிக்கலாம்? நியூமரேட்டருக்கு ஓகே, டினாமினேட்டர் மல்டிபிள் பண்றோம்ல, டினாமினேட்டர் மாடுலஸ் எம், தென் பவர் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருதா, இது கூட ஒரு ஓல்ட் மாடுலஸ் எம் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டே மல்டிப்ளிகேஷன் பண்றதுனால நீங்க மாடுலஸ் டாப் ஆஃப் த மாடுலஸை வந்து டாப் ஆஃப் த ஒரு 2 மல்டிப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணி எவ்வளவு டைம் அப்ளை பண்ணீங்கனாலும் அது சேஞ்ச் ஆகாது. சரி, ஓகே, டினாமினேட்டர் கண்டுபிடிச்சாச்சு. ரேங்க் ஈக்குவல் டு ரேங்க் பிளஸ் ஓகே மாடுலஸ் எம். ஏன்னா அடிஷன் மல்டிப்ளிகேஷன்லாம் நடக்கும்போது நியூமரேட்டர் இன்டூ டினாமினேட்டர், நியூமரேட்டர் மாடுலஸ் எம் இன்டூ டினாமினேட்டர் மாடுலஸ் எம். தென் ஓவராலா என்ன பண்ணிடலாம்? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு மாடுலஸ் எம் போட்டுடலாம். ஓகே, ரேங்கிங் கண்டுபிடிச்சாச்சு. ஐ ஹோப் இதோட போதும் அப்படின்னு சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஹார்ட் கேஸ் அவ்வளோதாங்க. சரி, ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். ஈஸி தான், பட் மேத்மெட்டிக்கல் கான்செப்ட் இன்க்ளூட் ஆயிருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச வகையில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பாருங்க, இல்ல புரியல, எனக்கு இந்த பாட்டு புரியல, நீங்க திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா தயவு செஞ்சு கீழே வீடியோல சொல்லிருங்க. உங்களுக்கு புரியற வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றதுதான், புரியற வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுடைய வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக, நீங்க எடுத்ததும் இந்த மாதிரியானதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஃபெர்மன்ஸ் லிட்டில் தியரம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து மோட்டோ கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டினை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா, உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் இந்த மாதிரியான லாங் ஹார்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இன்டர்வியூவர்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே இன்டர்வியூவர்ஸ் கேட்டாலுமே அவங்களே ஃபெர்மன்ஸ் லிட்டில் தியரம் சொல்லிடுவாங்க. ஸோ எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. கோடிங் பார்ட் மட்டும் நீங்க போடுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then, bye bye, take care.